யூனிட் 7 பார்க்க போறோம். நிறும கணக்குகள். இப்ப நிறும கணக்கு பார்க்கறதுக்கு நம்ம என்னென்ன பொருளடக்கம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நிறுமத்துடைய பொருள் மற்றும் வரைவிலக்கணம், நிறுமத்துடைய பண்புகள், அதுக்கப்புறமா பங்குகள்னு என்ன, அதனுடைய வகைகள் என்ன, அதனுடைய பிரிவுகள் என்ன, நேர்மை பங்கு எப்படி வெளியிடுவாங்க, அதுக்கு அதனுடைய வழிமுறைகள் என்ன, தவணை முறைகள் எந்த அளவுக்கு பங்குகள் அந்த பங்குக்கான ரொக்கத்தெல்லாம் நம்ம வாங்குறோம் அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறமா அந்த மொத்தமாக ரொக்கத்துக்கு எப்படிலாம் வெளியிடுறீங்க, பங்குகளை எப்படிலாம் வெளியிடுறீங்க, மறுபயனுக்காக எதுக்காக வெளியிடுறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீர்மத்துக்கு உள்ள என்னென்ன உங்களுக்கு நடைபெறுகிறது அப்படிங்கிறத இந்த லெசன்ல நம்ம பார்ப்போம். தியரியா பார்த்தீங்கன்னா காமர்ஸ்ல நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். அதனுடைய ப்ராக்டிக்கலா எப்படி நம்ம பதிவு செய்வோம் அப்படிங்கிறத இந்த லெசனுக்குள்ள நம்ம பார்க்க போறோம். பங்குகளை வெளியிட்டு அதன் மூலமாக பணத்தை வாங்கி அந்த பங்கு முதல் கணக்குக்கு மாத்தி, அதுக்கப்புறமா அழைப்பெல்லாம் விடுத்து அதுல எப்படி பணம் வரணும், அதுல வரல அப்படின்னீங்கன்னா என்ன செய்வீங்க, அது எல்லாத்தையுமே இதுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கூட்டு பங்கு நிறுவனம்னா என்ன, இரட்டை பதிவு முறையின் அடிப்படையில நீங்க பதிவு செஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த கூட்டு பங்கு நிறுவனத்துல கணக்குகளை பதிவீடு செய்வோம். இந்த கூட்டு பங்கு நிறுவனம்னா என்ன, உங்களுக்கு அ 2013 நிறுமச் சட்டத்தின்படி ஒரு நிறுமமானது அங்க பதிவு செய்யப்பட்டு, அந்த பங்குகளை வெளியிட்டு, பங்குகள் மூலமாக அந்த நிறுவனத்தை நடத்தி வந்தாங்கன்னா, கூட்டு பங்கு நிறுவனம் அப்படிங்கிறோம். இதனுடைய பொறுப்புகள் அப்படிங்கிறது இப்ப வரையறு பொறுப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த உரிமையாளர் வேற, இந்த கம்பெனி வேற. இந்த கம்பெனிக்கு இந்த உரிமையாளர் கடன் ஈந்தோராக இருப்பாங்க. அப்ப இந்த முதலானது திருப்பி செலுத்தக்கூடிய நிலைமையில உங்களுக்கு இருக்கும். உரிமையாளர் உள்ள வரலாம், வெளியில போகலாம். உறுப்பினர்கள் உள்ள வரலாம், வெளியில போகலாம். இந்த கூட்டுப்பங்கு நிறுவனமானது நிலைத்த நீடித்த வாழ்வுடன் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு புனைவு நபர் அப்படிங்கிற பெயர்ல இந்த கூட்டுப்பங்கு நிறுவனமானது இருக்கும். இதுல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா, அ ப பங்குகள்னா என்ன? அதனுடைய நேர்மை பங்கு, முன்னுரிமை பங்குன்னா என்ன? மிகை வெப்பம், குறை வெப்பம், மிகை வெப்பம், அப்ப விகித அளவு அடிப்படை ஒதுக்கீடுனா என்ன? நெக்ஸ்ட் வந்து முன்பணம்னு என்ன? அழைப்பு நிலுவைனா என்ன? இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். இது பங்குன்னா என்ன? இதெல்லாம் முன்னாடி உங்களுக்கு தியரி பார்த்து ஏற்கனவே காமர்ஸ்ல பார்த்தது. திருப்பி நான் சொல்ல விரும்பல இதுல. இதுல வந்து நிறுவனத்துடைய பொருள் அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கலாம். நிறுவனம் என்பது தன்னார்வமாக செயல்படும் நபர்களுடைய சங்கம். ஒரு தனி சட்டபூர்வமாக நிறுவனமாகும். நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய மற்றும் உறுப்பினர் பொறுப்பு அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டதாக இருந்தால் அது நிறுவனம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு ஒரு வரைவிலக்கணம் குடுத்துருக்காங்க. நீங்க காமர்ஸ்ல படிச்ச வரைவிலக்கணமே நீங்க எழுதிக்கலாம். இதனுடைய பண்புகள் அப்படிங்கிறது இயல்புகள் அப்படிங்கிறோம். தன்னிச்சையான ஒரு அமைப்பு. தன்னார்வமாக நபர்களுடைய ஒரு இயக்கமாக இருக்கும், சங்கமாக இருக்கும். சட்டம் எவரையும் நிறுவனத்தை தோற்றுவிக்க கட்டாயப்படுத்த முடியாது. இது வந்து ஒரு நிறுவனம் வந்து ஒரு செயற்கை நபர், சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, புனைவு நபர் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பொது முத்திரையுடன் செயல்படும். நீண்ட காலம் அது தொடர்ந்து இருக்கும். உறுப்பினர்கள் வரலாம், போகலாம். ஆனா அந்த கம்பெனியானது அப்படியே தான் நடந்துட்டு இருக்கும். பொறுப்பு அப்படிங்கிறது வரையறு பொறுப்பா இருக்கும். பங்குகள் அப்படிங்கிறது மாற்றத்தக்க தன்மை கொண்டதாக இருக்கும். இதனுடைய பங்குகள் வகைகள் பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்கு. முன்னுரிமை பங்கு முதல், நேர்மை பங்கு முதல் அப்படின்னு. இந்த முன்னுரிமை பங்கு முதல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொருளும், நேர்மை பங்கு முதலுக்கு பொருளும் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இத காமர்ஸ்ல பார்த்தாலும் திருப்பி ரிகால் பண்ணிக்கலாம். நேர்மை பங்கு முதல் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னுரிமை பங்கு முதல் அப்படிங்கிறது, நேர்மை பங்குகளை விட பின்வரும் 2 முன்னுரிமைகள் இவங்களுக்கு குடுக்குறாங்க. வாழ்நாள் முழுவதும் குறிப்பிட்ட சதவீதம் பங்காதாயம் பெறுவதில் இவங்களுக்கு முன்னுரிமை இருக்கும். நிறுவனம் கலைக்கப்படும் பொழுது முதலை திரும்ப பெறக்கூடிய உரிமை இவங்களுக்கு முன்னாடி இருக்கும். இந்த 2ல மட்டும் தான் இவங்களுக்கு முன்னுரிமை இருக்கும். வேற எந்த இதுலயும் உங்களுக்கு முன்னுரிமை கிடையாது. நேர்மை பங்குதாரருக்கு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இவ்வகை பங்குகள் எந்தவித முன்னுரிமையும் இருக்காது. ஆனா நேர்மை பங்குதாரருக்கு பங்காதாய விகிதம் நிலையாக இருப்பதில்லை. லாபம் அதிகமாக இருக்கும்போது இவங்களுக்கு அந்த சதவீதமும் உங்களுக்கு மாறும். அப்போ உங்களுக்கு இது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஈட்டிய லாபத்துக்கு ஏற்ப இருக்கும். நிறுவன கலைப்பின் போது முன்னுரிமை பங்குதாரருக்கு முதல் திருப்பி குடுத்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு குடுப்பாங்க. நேர்மை பங்குதாரருக்கு சாதாரண பங்குதாரர், பொதுநிலை பங்குதாரர் அப்படின்னு கூறலாம். இவங்களுக்கு வோட்டிங் ரைட்ஸ் இருக்கும். அதனால அது ஒரு பெனிஃபிட். 2 பெனிஃபிட் இருக்குது. நெக்ஸ்ட் பங்குகளின் பிரிவுகள். அங்கீகரிக்கப்பட்ட முதல்னா அமைப்பு முறையீட்டின்படி இவ்வளவு பங்கு முதல் அப்படிங்கிறது நீங்க வெளியிடல் அங்கீகாரம் செஞ்சிருப்பாங்க. பதிவு செய்யப்படும்போது சொல்லியிருப்பாங்க. அதுதான் அங்கீகரிக்கப்பட்ட முதல் அப்படிங்கிறோம். அதிகபட்சமாக இவ்வளவு முதலை நீங்க திரட்டலாம் அப்படிங்கிறதான் உங்களுக்கு இந்த அங்கீகரிக்கப்பட்ட முதல், பதிவு செய்யப்பட்ட முதல் அல்லது பெயரளவு முதல் அப்படின்னு சொல்லலாம். வெளியிட்டது அங்கீகரிக்கப்பட்ட முதல் எல்லாத்தையுமே நீங்க வெளியிடணும்னு அவசியம் இல்ல. எவ்வளவு வாங்குவதற்காக வெளியிடப்பட அங்கீகரித்த முதல்
இருக்குதோ, அது அங்கீகரிக்கப்பட்ட முதல்ல ஒரு பகுதிய நம்ம வெளியிடலாம். எல்லாத்தையும் வெளியிடணும்னு அவசியம் இல்ல. அங்கீகரிக்கப்பட்ட முதல் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு 5 கோடியாக இருந்துச்சுன்னா, 5 கோடியோடைய பங்குகள் பார்த்தீங்கன்னா, வெளியிடணும்னு அவசியம் இல்ல. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு வெளியிட்டு இப்பொழுதைக்கு முதல் தேவைப்படுகிறதோ, அந்த அளவுக்கு வெளியிட்டுக்கலாம். ஒப்பிய முதல் அப்படிங்கிறது வெளியிடப்பட்ட முதல் இருக்குதுல்ல, வெளியிடப்பட்ட முதலுக்கான பங்குகள் இருக்குது. எல்லாத்தையுமே பொதுமக்கள் ஒப்பணும்னு அவசியம் இல்ல. எவ்வளவு ஒப்பியிருக்கிறாங்களோ அதுக்கு பேரு ஒப்பிய முதல் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட்டு அழைக்கப்பட்ட முதல். இந்த பணம் செலுத்தப்பட நிறுவனத்தால் அழைக்கப்பட்ட ஒப்பிய முதலின் ஒரு பகுதி. பங்குகள் பார்த்தீங்கன்னா, ஒரு 500 பங்குகள் வெளியிட்டிருக்கிறீங்க. அது பொதுமக்களானது 4500 பங்குகள் தான் ஒப்பியிருக்கிறாங்கன்னா, அந்த ஒப்பிய பங்குல ஒரு பகுதி வந்து பணம் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுதான் அழைக்கப்பட்ட முதல். அதுல பார்த்தீங்கன்னா, எல்லாமே அவங்க செலுத்துனாங்களா? செலுத்துனது எல்லாமே செலுத்தப்பட்ட முதலாக வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கலைக்கும்போது மட்டும் அழைப்பு விடுக்கலாம் என ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ள அழைக்கப்பட்ட பகுதி ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா, காப்பு முதல். அப்படி முதலின காப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அத வந்து காப்பு முதல் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட்டு நேர்மை பங்கு வெளியீடு. இது பங்குகளை எப்படிலாம் வெளியிடுறாங்க? பொது வெளியீட்டில் வெளியிடலாம், தனியார் ஒதுக்குல வெளியிடலாம், உரிமை பங்கு, மேலுதிய பங்கு 4 வகையில வெளியிடலாம். பொது வெளியீடு அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லா இடத்துலயுமே மேற்கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கை தான். கம்பெனி நேரடியாக பொதுமக்களுக்கு பங்குகளை வெளியிட்டு, எங்க பங்குகளை வாங்குங்க அப்படின்னு தகவல் அறிக்கை மூலமாக சொல்லியிருப்பாங்க. செலவு அதிகம். ஆனா எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய காமனா எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் இது வந்து பொது முனைவு ஆஃபர். முனைவுங்கிறது ஆஃபர். அப்படின்னு. 2வது தனியார் ஒதுக்குனா ஒரு குழுட்ட மொத்தமா ஒப்படைச்சுருவாங்க. அவங்க பார்த்து அவங்க அந்த பங்குகளை வெளியிடுறாங்க. நெக்ஸ்ட் அது பிரிவு 42ல அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் உரிமை வெளியீடு அப்படிங்கிறது நிறுவனத்தில் ஏற்கனவே உள்ள பங்குதாரருக்கு அந்த கடிதத்த கடிதம் மூலமாக தெரிவிக்கிறாங்க. பங்குகளை ஒதுக்கீடு செய்ததற்கான உரிமை வெளியீடு. சரியா? பங்குகளை நாங்க வெளியிடுறோம். உங்களுக்கு வேணும்னா ஒதுக்கீடு செய்றோம் வாங்கிக்கோங்க. மேலூதிய பங்கு வெளியீடுன்னா, அந்த பங்குகள் வந்து லாபத்தின் ஒரு பகுதியை பகிர்ந்து தராத லாபம் அப்படின்னு நம்ம வந்து பொறுப்புகள் சைடுல காமிச்சு வச்சிருப்பீங்க. அந்த லாபம் கூட்டாண்மையில நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பகிர்ந்து தராத லாபம், பகிர்ந்து தராத நட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லாபம் அப்படிங்கிறது பொறுப்புகள் சைடுல லாப நட்ட கணக்குன்னு காமிச்சிருப்பீங்களா, அந்த இத பங்குகளாக மாத்திருவீங்க. மாத்தி அவங்க வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய நேர்மை பங்குதாரருக்கு அது மேலூதிய பங்குகளாக போனஸ் ஷேர்ஸாக குடுத்துருவாங்க. இந்த 4 விதத்துல எப்படி வேணாலும் பங்குகளை வெளியிடலாம். வெளியீட்டுக்கான செயல்முறைகள் பார்த்தீங்கன்னா, நேர்மை பங்குகளை வெளியிடுவதற்கான செயல்முறைகள். பங்குகள் வாங்க அழைப்பு விடுக்கலாம். விண்ணப்பம் வந்து வெளியிடுறாங்க. விண்ணப்பம் அப்படிங்கிறது மதிப்புல பார்த்தீங்கன்னா, விண்ணப்ப தொகையானது 5% இருக்கணும். பங்கு ஒதுக்கீடு செஞ்சு, அதுக்கப்புறம் ஒதுக்கீட்டு கடிதம் குடுக்கணும். ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னீங்கன்னா, குறைந்த அளவு பங்குகள் வந்து பொதுமக்கள் ஒப்பியிருக்கணும். அது 90% அப்படின்னா, அந்த ஒப்பியிருந்தாங்க அப்படின்னீங்கன்னா, அந்த பங்குகளை ஒதுக்கீடு செய்யலாம். ஒப்பலன்னா இதுவரைக்கும் வாங்குன பணத்த எல்லாத்தையுமே திருப்பி நம்ம குடுத்துருவோம். அது வந்து அண்டர் தி 2013 ரூல்ஸ் படி நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் ரொக்கத்துக்கு தவணை முறையில் பங்குகளை வெளியிடுதல். எத்தனை முறையில உங்களுக்கு பங்குகளை தவணையில் வாங்கலாம் அப்படின்னா, முதல், 2, 3 அல்லது கடைசி தவணை, இறுதி தவணை. இது மாரி இந்த 3 இந்த இந்த அடிப்படையில உங்களுக்கு பங்குகளுக்கான தொகையை நம்ம அழைப்பாக வாங்கியிருக்கலாம். பங்கு ஒதுக்கீடு செய்ததுக்கு பின்னாடி தேவைப்படும் போதெல்லாம் அழைப்புகளை மேற்கொள்ளலாம். அழைப்பு என்பது பகுதி செலுத்தப்பெற்ற பங்குகளை பங்கின் முழு தொகையும் செலுத்தும் வகையில் அடுத்தடுத்த தவணைகளை செலுத்துமாறு நிறுவனம் கேட்கப்படுகிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட அழைப்பும் விடுக்கலாம். அந்த அழைப்புகளின் வரிசை எண்கள் அடிப்படையில் முதல் அழைப்பு, 2ஆம் அழைப்பு, 3வது அழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேறுபடுத்தலாம். 3வது அல்லது கடைசி தவணை, இறுதி தவணை அப்படின்னு கூட நம்ம சொல்லியிருக்கலாம். இறுதி தவணை எப்போ நம்ம அழைக்கும்போது கூட வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம இதுலருந்து உங்களுக்கு குறிப்பேட்டு பதிவுகள். இங்க குறிப்பேட்டு பதிவுகள் மட்டும் தான் உங்களுக்கு குடுத்துருக்குறாங்க. அதனால ஈஸியா இருக்கும். இந்த குறிப்பேட்டு பதிவும் எப்படி நம்ம விகிதத்துக்கு அப்படின்னு சரி ஒவ்வொன்னுக்கும் நம்ம குறிப்பேட்டு பதிவுகள் நம்ம முன்னாடி எழுதி வைப்போமோ, ஒவ்வொரு லெசனுக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிண்ட் மாரி எழுதி வைப்பீங்கல்ல, அதே மாரி இங்க விகிதத்துக்கும் சரி நிர்ம கணக்குக்கும் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, குறிப்பேட்டு பதிவுகள் தனியா நீங்க எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னீங்கன்னா, அதிலிருந்து சம் போடுறது உங்களுக்கு ஈஸி. சரிங்களா? இப்ப வந்து இதுல வந்து ஒரு 15 குறிப்பேட்டு பதிவுகள் வரும். இந்த 15 குறிப்பேட்டு பதிவுகளும் தனித்தனியாக உங்களுக்கு வரும். ஒவ்வொரு ஒரு விளக்கம் குடுக்கும்போது அங்க ஒரு குறிப்பேட்டு பதிவு. முதல்ல ஒரு 6, 7 குறிப்பேட்டு பதிவு குடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு மாற்றத்துக்கும் ஒரு குறிப்பேட்டு பதிவு இருக்கும். அது எல்லாத்தையுமேமு
நீங்க நோட்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல எழுதி வச்சுக்கோங்க. இல்ல ஒரு A4 ஷீட் எடுத்து அந்த குறிப்பேட்டு பதிவுகள் எல்லாத்தையுமே ஒரே பேஜ்ல எழுதி, நம்ம புக்ல பார்த்தீங்கன்னா 7வது லெசன் ஆரம்பிக்குதுன்னா, 7வது லெசனுக்கும் அந்த 6வது லெசன் முடிவுக்கும் நடுவுல இடைப்பட்ட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கம் வச்சு ஒட்டிருங்க. அப்ப அந்த புக்க ஓப்பன் பண்ணும்போது அந்த பதிவு எல்லாத்தையும் ஒரே பேஜ்ல வந்துரும். அப்ப அப்படி வந்துச்சு அப்படின்னீங்க ஈஸியா அந்த ஃபார்முலா எல்லா லெசனுக்குமே ஃபார்முலா அந்த மாரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு லெசன் முடியுது, இன்னொரு லெசன் தொடங்குதுன்னா, அந்த லெசன்ல ஒரு சப்போஸ் இது 7வது லெசன் 7வது யூனிட்னா 7வது யூனிட்ல என்னென்ன ஃபார்முலா வருதோ அது எல்லாம் ஒரே A4 ஷீட்ல ஃபர்ஸ்ட் பேஜ், 2வது பேஜ் 2 பேஜும் ஃபில் பண்ணிக்கலாம். அவங்கவங்க எழுத்த பொறுத்தது. நீட்டா எழுதி ஒட்டிக்கோங்க. சரிங்களா? உள்ள கம் போட்டுட்டீங்கன்னா ஈஸியா ஒட்டிறலாம். நோட்டாக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, எனக்கு புக்ல வேண்டாங்க மிஸ் எனக்கு புரியாது அப்படின்னு நோட்ல நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல எழுதிக்கலாம். எதுவாக இருந்தாலும் யுவர் கன்வீனியன்ஸ் நீங்க கரெக்ட்டா நீங்க அத எழுதி வச்சுக்கோங்க. நம்ம பார்த்துக்கலாம், நம்ம புக்க பார்த்துக்கலாம், அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு போக வேண்டாம். A4 ஷீட் எடுத்து நீட்டா எழுதி, இந்த லெசனுடைய குறிப்பேட்டு பதிவுகள் நிறும கணக்குன்னா, நிறும கணக்கோட குறிப்பேட்டு பதிவுகள் ஹெட்டிங் போட்டு 1 பார்த்தீங்கன்னா, நானு அந்த அந்த குறிப்பேட்டு பதிவுகள் என்னென்ன வரும் 15 அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்றேன் இப்போ. விண்ணப்ப தொகை வந்து பெறும்பொழுது, அது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாரு. விண்ணப்ப தொகை. இப்போ விண்ணப்பம் அப்படிங்கிறது, நம்ம பங்குகளை வெளியிடுறீங்களா, அப்போ வந்து அப்ளிகேஷன் குடுக்குறீங்க. எப்ப எப்படி ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அட்மிஷனுக்கு அப்ளிகேஷன் குடுக்குறீங்களோ, அதே மாரி இங்கேயும் பங்குகள் வெளியிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, பங்குகள் கடனீட்டு பத்திரத்த பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஏற்கனவே நம்ம பேசி முடிச்சாச்சு. இல்ல காமர்ஸ்ல. அதனால திருப்பி நம்ம இதுல கொண்டு வர வேண்டாம். அந்த பங்குகளை வெளியிடும் பொழுது, நாங்க இந்த இந்த மாரி பங்குகளை வெளியிடுகிறோம் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் குடுப்பாங்க. அதுதான் உங்களுக்கு விண்ணப்பம் அப்படிங்கிற. அந்த விண்ணப்பத்திற்கு பொதுமக்கள் வாங்குவாங்க. வாங்குறதுக்கு வருவாங்க. அந்த விண்ணப்பம் வாங்கிட்டு, ஃபில் பண்ணிட்டு, விண்ணப்பத்தோட சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட தொகை 5% அவங்களுக்கு குடுக்கணும்னு ரூல்ஸ் இருக்குது. அப்ப அந்த தொகையை பார்த்தீங்கன்னா, சேர்த்து டிடி எடுத்து வச்சு குடுத்துருவாங்க. அதுதான். அப்ப வரும்போது நம்மளுக்கு பணம் உள்ள வருதா? விண்ணப்பம் வரும்போது உங்களுக்கு பணம் வருதா? அதான் வங்கி கணக்கு பற்று, பங்கு விண்ணப்பத்தினால பங்கு விண்ணப்ப கணக்கு வரவு. அப்ப விண்ணப்ப கணக்கு வரவுல போய் வங்கின்னு எழுதி வைப்பீங்க. பேரேட்டு கணக்குல. சரிங்களா? வங்கி கணக்கு பற்றுல விண்ணப்ப கணக்குன்னு எழுதுவீங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி. செகண்ட் பார்த்தீங்கன்னா, பங்கு ஒதுக்கீட்டின் போது விண்ணப்ப தொகையை மாற்றுவதற்கு. அந்த பங்கு முதல் கணக்குக்கு எப்படி மாத்துறீங்க அப்படிங்கிறது. சரிங்களா? அந்த பங்க வந்து ஒதுக்கீட்டுக்கு முன்னாடி பங்கு முதல் கணக்குக்கு அந்த தொகைய மாத்திருவீங்க. அதுதான் இங்க இடத்துல பங்கு முதல் தொகைக்கு விண்ணப்ப தொகையை மாற்றுவது. அப்ப நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று, பங்கு முதல் கணக்கு வரவு அந்த பங்குல வாங்கக்கூடிய தொகைய முதல் கணக்குக்கு மாத்திருங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க. ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி தான் இது. செகண்ட் ஒன். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பதிவு வந்திருக்கு. விண்ணப்ப தொகை வாங்குறதுக்கு 2 பதிவு. விண்ணப்ப பணம் வாங்கிக்கிறீங்க. அப்புறம் முதல் கணக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பணம் வாங்குனதுனால வங்கின்னு வந்திருக்கு. 2வது என்ட்ரில இருந்து பார்த்தீங்க அப்டின்னீங்கன்னா, 3வது என்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா, வாங்கணும்னு ஒரு என்ட்ரி குடுப்பீங்க. அப்புறமா வாங்குனதுக்கான ஒரு என்ட்ரி வரும். சரி. இது வந்து 2 என்ட்ரி முடிஞ்சுது. 3வது பார்த்தீங்கன்னா, நிராகரிப்பு. இப்ப விண்ணப்ப பணம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு விண்ணப்பங்கள் குடுத்துருக்கிறீங்க அப்டின்னோ, அதுக்கு அதிகமாக உங்களுக்கு விண்ணப்பங்கள் வாங்கிட்டாங்க. ஏன்னா ஒரு கம்பெனில 5000 விண்ணப்பங்கள் பங்குகள் வெளியிடுறாங்கன்னா, 5000 அப்ளிகேஷன் தான் வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? கம்மியாக இருக்கலாம், அதிகமாகவும் வாங்கிட்டு போகலாம். 2மே எப்படி வேணாலும் பொதுமக்கள் வாங்குவாங்க. ஒரே அப்ளிகேஷன்லயே கூட 10 ஷேர்ஸ் வாங்கலாம். சரிங்களா? அந்த மாரி விண்ணப்பங்கள் எவ்வளவு குடுக்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. எவ்வளவு ஷேர்ஸ் வாங்குறாங்க அப்படிங்கிற 2யும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, உங்களுக்கு எக்ஸஸா உங்களுக்கு விண்ணப்ப பணம் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5000 பங்குல வெளியிடுறாங்க. ஆனா 8000 பங்குக்கான விண்ணப்ப தொகை வந்துருச்சு. யாருக்குமே தெரியாதுல்ல. இவங்க எவ்வளவு பங்கு வாங்குறாங்க, அவங்க எவ்வளவு பங்கு வாங்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ மொத்தமா அப்ளிகேஷன் குடுத்துட்டே இருப்பாங்க. விண்ணப்ப பணத்த வாங்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு, கமிட்டின்னு ஒண்ணு ஒதுக்கும்போது தான் தெரியும் உங்களுக்கு இவ்வளவு பணம் எக்ஸஸா வந்திருக்கு. அப்ப எவ்வளவு ஷேர்ஸ் கேட்கறாங்க? ஒரு நபர் 100 ஷேர் கேட்கறாங்கன்னா, அவங்களுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செய்றது? ஒரு நபர் பார்த்தீங்கன்னா 4 தான் கேட்டிருக்கிறாங்க. அவருக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செய்றது? இப்படி உங்களுக்கு கமிட்டி முடிவு பண்ணுவாங்க. அப்ப எக்ஸஸா இருக்கக்கூடிய விண்ணப்ப பணத்த திருப்பி வெளியில நிராகரிக்கலாம். சரியா? திருப்பி அனுப்பிறலாம். சில சமயத்துல ஒதுக்கீட்ல சரி பண்ணலாம். 2மே செய்யலாம். அது கமிட்டி முடிவு பண்றது தான். அப்ப நிராகரிச்சீங்க அப்டின்னீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரியோடைய ரிவர்ஸ் என்ட்ரி வரும். பணம் வாங்குனீங்கல்ல, அதோட ரிவர்ஸ் என்ட்ரி வரும். எவ்வளவு பங்கு நிராகரிச்சீங்களோ, அந்த விண்ணப்ப பணம் மட்டும் இந்த இடத்துல எழுதுவீங்க. அப்ப நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று, வங்கி கணக்கு வரவு. சரியா? இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரியோடைய ரிவர்ஸ். இந்த என்ட்ரியோடைய ரிவர்ஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி. இது வந்து ஃபர்ஸ்ட் பணம் வாங்குனதுக்கான என்ட்ரி. அந்த பணம் எக்ஸஸா வாங்கினீங்கன்னா, அதுக்கு ரிவர்ஸ் என்ட்ரி. இப்ப நேர்மை பங்கு, விண்ணப்ப கணக்கு பற்று, வங்கி கணக்கு. 4வது பார்த்தீங்கன்னா, அந்த நீங்க நிராகரிக்க வேண்டாம். ஒதுக்கீட்ல நீங்க சரி பண்ணிருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு ஒரு என்ட்ரி வரும். அது இங்க குடுக்கல. அது தியரி வரும்போது உங்களுக்கு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒதுக்கீட்டுக்கு பணம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு என்ட்ரி.
சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து விண்ணப்பத்துக்கு பணத்த வாங்குனீங்க. அது பங்கு முதலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க. எக்ஸஸா இருந்துச்சு அப்படின்னு நிராகரிச்சுக்கீங்க. 3 பதிவு முடிஞ்சிருச்சு. 4வது பார்த்தீங்கன்னா, ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில அப்ளிகேஷன் வாங்குனவங்களுக்கு நீங்க உங்களுக்கு அலாட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் போடுவீங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு அலாட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டும் லெட்டர் போடுவீங்க. 2மே உங்களுக்கு லெட்டர் போடணும். அ உங்களுக்கு அலாட் ஆயிருச்சு அப்படின்னீங்கன்னா, அது எவ்வளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறதையும் அனுப்பி வச்சிருப்பீங்க. அப்போ ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களுடைய ஷேர்ஸ நாங்க அலாட் பண்ணிட்டோம்னு சொல்லியிருப்போம்ல, அந்த நாள்ல குறிப்பிட்ட நாள்ல ஒதுக்கீட்டுக்கு பணம் செலுத்துங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க செலுத்த சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒதுக்கீட்டு தொகை பெற வேண்டியதற்கான ஒரு பதிவு. நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கு பற்று, பங்கு முதல் கணக்கு வரவு. பங்கு முதல்ல போயி ஒதுக்கீட்டுக்காக இவ்வளவு நாங்க பணம் வாங்கணும் அப்படின்னு எழுதி வச்சிருப்பீங்க. பதிவு செஞ்சிருப்பீங்க. சரியா? ஃபர்ஸ்ட்டு பெற வேண்டியதற்கு ஒரு பதிவு. அப்புறம் பெறும்பொழுது வங்கி கணக்கு பற்று, அந்த ஒதுக்கீடு கணக்கு வரவு அப்படின்னு 2 என்ட்ரி சேர்ந்து வந்துருச்சு. பெற வேண்டியது, பெற்றது. விண்ணப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க. இங்க வந்து பதிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வாங்கியிருக்கிறீங்க ஒதுக்கீட்டுக்கு. சரியா? இது 5 என்ட்ரி ஆயிடுச்சு. 6வது அழைப்பு. அழைப்பு அப்படிங்கிறது முதல் அழைப்பு, 2ஆம் அழைப்பு, 3ஆம் மற்றும் இறுதி அழைப்பு 3 அழைப்பு விடுக்கலாம்னு சொன்னேன். 3க்கும் இந்த ஒரே பதிவு தான் வரும். சரியா? மாத்தி மாத்தி முதல் அழைப்புனா முதல் அழைப்பு, 2வது அழைப்புனா 2வது அழைப்பு, 3வது அழைப்புனா 3வது அழைப்புன்னு வரும். இந்த அழைப்பின் போது அழைப்பு தொகை பெற வேண்டியதற்கு பங்கு அழைப்பு, அதாவது முதல் அழைப்புனா முதல் அழைப்பு, 2வது அழைப்புனா 2வது அழைப்பு, 3வது அழைப்பு மற்றும் இறுதி அழைப்புனா 3வது மற்றும் இறுதி அழைப்பு அப்படின்னு வரும். அதுக்கு பெற வேண்டியதற்கு பங்கு அழைப்பு கணக்கு பற்று, நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு. இத பணம் வாங்கும்போது வங்கி கணக்கு பற்று, அந்த குறிப்பிட்ட அழைப்பு, என்ன அழைப்போ அந்த கணக்கு வரவு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு 7 என்ட்ரி உங்களுக்கு மனசுல உங்களுக்கு 7 என்ட்ரிய நீங்க எப்படி அப்படின்னு தெரியும். ஃபர்ஸ்ட் விண்ணப்ப பணம் வாங்குறீங்க. 2வது விண்ணப்ப பணத்த பங்கு முதலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க. 3வது நிராகரிக்கிறீங்க. 4வது ஒதுக்கீட்டுக்கு பணம் வாங்கணும்னு ஒரு என்ட்ரி. 5வது ஒதுக்கீட்டுக்கு பணம் அ வாங்கிட்டதுக்காக ஒரு என்ட்ரி. 6வது பார்த்தீங்கன்னா, அழைப்பு தொகை பெற வேண்டியதுக்கு ஒரு என்ட்ரி. 7வது பார்த்தீங்கன்னா, பெறுவதற்கான ஒரு என்ட்ரி. சரிங்களா? அழைப்பு பணம். இந்த அழைப்பு பணம் பார்த்தீங்கன்னா, முதல் அழைப்புக்கு இதா வரும், 2வது அழைப்புக்கு இதா வரும், 3வது அழைப்புக்கும் இதா வரும். சரிங்களா? மொத்தம் 7 என்ட்ரி. பேசிக்கா இந்த 7 என்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. சரிங்களா? இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 மார்க் சம் அப்படியே உங்களுக்கு வந்துரலாம். அதனால இந்த கம்பெனி அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. கவனிச்சீங்கன்னா. கவனிக்கல, எனக்கு புரியல குறிப்பேட்டு பதிவு அப்படிங்கிற மாரி இருந்தீங்கன்னா, ஒரு தடவைக்கு 2 தடவ இந்த வீடியோவ பார்த்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. நோட்லயும் போடும்போது, நீங்க அந்த குறிப்பேட்டு பதிவ ஒரு பேப்பர்ல எழுதி ஒட்டிட்டு அப்புறமா போடுங்க. இல்ல நோட்ல ஃபர்ஸ்ட் பேஜ் எழுதிட்டு போடுங்க. குறிப்பேட்டு பதிவு போடவே உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். சரியா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு போலாம். தாய் நிறுவனம் ரூபாய் 10 மதிப்புடைய 1,00,000 பங்குகளை, நேர்மை பங்குகளை வெளியீடு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப எத்தனை பங்குகளை அவங்க வெளியீடு செஞ்சிருப்பாங்க? மொத்த நேர்மை பங்குகள் 1,00,000. ஒரு 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 பங்குடைய மதிப்பு 10,000. 1,00,000 நேர்மை பங்குகளை அவங்க வெளியீடு செஞ்சிருக்காங்க. விண்ணப்பத்தின் பொழுது 5 ரூபாய் உங்களுக்கு குடுக்கணும்னு சொல்லியாச்சு. ரூ. 10ல ரூ. 5 எப்போ விண்ணப்பத்திலே குடுக்கணும். ஒதுக்கீடு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னோனே ஒரு ரூ. 2. முதல் அழைப்புல ஒரு ரூ. 2. இறுதி அழைப்புல ரூ. 1. மொத்தம் ரூ. 10 ஆயிருச்சு பாருங்க. 5, 2, 7, 7, 2, 9, 10. இப்படி நீங்க பணத்த வாங்குறதாக முடிவு பண்ணிட்டாங்க. அனைத்து பங்குகளும் ஒப்பப்பட்டது. எவ்வளவு பங்குகள் வெளியிட்டாங்களோ, எல்லா பங்குகளும் பொதுமக்களால் ஒப்பப்பட்டது. குறிப்பேட்டு பதிவுகள் தருக. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன பணம் எவ்வளவு வந்துச்சு? இந்த இடத்துல பிராக்கெட்ல எழுதி வச்சுக்கோ. சரிங்களா? இந்த நாள்ங்கிறது வராது உங்களுக்கு. இந்த இடத்துலயுமே நீங்க எழுதிக்கலாம். இந்த இடத்துல எழுதிக்கலாம். வங்கி கணக்கு பற்று பங்கு விண்ணப்பம். 1,00,000 பங்குகளை அவங்க வெளியீடு செஞ்சாங்க. அந்த 1,00,000 பங்குகளும் பொதுமக்கள் ஒப்பிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல 1,00,000 இன்டு ரூ. 5 விண்ணப்பத்துல எவ்வளவு ரூபாய்? ரூ. 5 பிராக்கெட்ல எழுதி வச்சுக்கோ. 1,00,000 இன்டு 5. 1,00,000 இன்டு 5 புக்ல எழுதி வச்சுக்கோங்க. 1,00,000 இன்டு 5ன்னு எழுதி வச்சுக்கோங்க. அப்ப அவ்வளவு பணம் வந்துச்சு. நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்குனால. அப்ப அதுல ஒரு 5,00,000 அத பங்கு முதலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. 3வது பார்த்தீங்கன்னா, இதுல ரிஜெக்ட் பண்ணதாக உண்மை இல்ல. அப்ப பங்கு ஒதுக்கீட்டுக்கு எவ்வளவு பணம் வாங்கணும்? 1,00,000 இன்டு 2 ரூபாய்ன்னு சொல்லிட்டாங்க. நீங்க அதுல புக்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒதுக்கீட்டுக்கு ரூ. 2 அப்புறம் அ அழைப்புக்கு பார்த்தீங்கன்னா, மீதி பணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2வது அழைப்புக்கு அதுக்கப்புறமா நீங்க மீதி பணம். ஒதுக்கீட்ல பார்த்தீங்கன்னா ரூ. 2 சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒதுக்கீட்டுக்கு 1,00,000 இன்டு ரூ. 2. இப்போ வங்கிக்கு பார்த்தீங்கன்னா 1,00,000 இன்டு ரூ. 2 வந்துருச்சு. முதல் அழைப்புல 1,00,000 இன்டு ரூ. 2. சரிங்களா? அதுக்கும் பணம் வந்துருச்சு. 1,00,000 இன்டு ரூ. 2. அதுக்கப்புறமா 2வது அழைப்புக்கு 1,00,000 இன்டு ரூ. 1 தான் சொல்லியிருக்கிறாங்க லாஸ்ட்ல. அதுக்கும் பணம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. 1,00,000 இன்டு
ரூ. 1 அப்படின்னு பிராக்கெட் எல்லாத்துக்கும் பிராக்கெட்ல எழுதி வச்சுக்கோ. சரிங்களா? அப்ப உங்களுக்கு குறிப்பேட்டு பதிவு தெரிஞ்சா நேரா வேகமா எழுதிட்டு அமௌண்ட் மட்டும் நீங்க போஸ்டிங் ஈஸியா குடுத்துறலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் குறை ஒப்பம்னா என்ன? பொதுமக்களுக்கு வெளியிட்ட பங்குகள் அனைத்தும் ஒப்பப்படலாம், ஒப்பப்படாமலும் இருக்கலாம். சரிங்களா? எல்லா பங்குகளும் வெளியிட்டது எல்லாமே பொதுமக்கள் ஒப்பணும்னு அவசியம் இல்ல. அந்த வெளியிட்ட பங்குகளை விட ஒப்பிய பங்குகள் குறைவாக இருந்துச்சுன்னா, இப்ப முதல் சம்பள பார்த்தோம்ல 1,00,000 பங்குகள் வெளியிட்டாங்க. 1,00,000 பங்குகளும் ஒப்பப்பட்டது அப்படின்னா, அப்ப என்ன அர்த்தம்? பொதுமக்கள் ஒப்பிட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஒப்பல அப்படின்னா எவ்வளவு? 1,00,000ல 9,000 பங்குகள்னு பார்த்தீங்கன்னா, 1,00,000ல 90,000 பங்குகள் தான் ஒப்பியிருக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா, அவ்வளோ அந்த அமௌண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு வரும். 1,00,000க்கான அமௌண்ட் வராது. சரியா? அதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தகவறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள குறும பங்கொப்பம் பெற்றிருந்தால் விண்ணப்பம் செய்தவர்கள் அனைவருக்கும் ஒதுக்கீட்டு எப்படினாலும் குடுத்துறலாங்க. எடுத்துக்காட்டு 2 ஜாய் நிறுவனம் 10 மதிப்புள்ள 10,000 நேர்மை பங்குகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஒதுக்கீட்டுல 5 ஒதுக்கீட்டுல சரி விண்ணப்பத்துல 5 ஒதுக்கீட்டுல 3 முதல் மற்றும் இறுதி அழைப்பு ஒரே அழைப்பே குடுத்துட்டாங்க ரூ. 2. அப்ப 5, 3, 8, 2 ரூ. 10க்கு வெளியிட்டிருக்கிறாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, 10,000 பங்குகள் வெளியிட்டு 9,000 பங்குகள் தான் பொதுமக்கள் ஒப்புனாங்க. அப்ப 10,000க்கு நம்ம கணக்கு போடக்கூடாது. எவ்வளவு பணம் உள்ள வந்துச்சு? 9,000க்கு தான். 9,000 பங்குக்கான பணம் தான் நமக்கு உள்ள வந்துச்சு. இதுக்கு பேரு குறை ஒப்பம். குறைவாக தான் பொதுமக்கள் ஒப்பியிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். பங்குகளை வாங்க பொதுமக்கள் விண்ணப்பித்தனர். சரியா? இயக்குனர்கள் 9,000 பங்குகளுக்கு ஒதுக்கீடு செய்ய அதற்கான தொகையும் பெற்றுக்கொண்டனர். எந்த பிரச்சனையும் இல்லாம முடிச்சுட்டாங்க. இதுக்கு குறிப்பேட்டு பதிவுகள் தருக. அப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9,000 இன்டு ரூ. 5 பணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பங்கு முதலுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா ஒதுக்கீட்டுக்கு எவ்வளவு பணம் வரணும்? 9,000 இன்டு ரூ. 3. அதுக்கப்புறம் அது வங்கியாக பணம் வந்துருச்சு. அப்புறம் முதல் மற்றும் இறுதி அழைப்புல ரூ. 2 9,000 இன்டு ரூ. 2 நெக்ஸ்ட் சரி 9,000 இன்டு ரூ. 2 இதுக்கப்புறம் வங்கிக்கு 9,000 இன்டு 2 அப்படியே வந்துருச்சு. நெக்ஸ்ட் மிகை ஒப்பம். இப்ப குறை ஒப்பம்னா பிரச்சனையே இல்ல. 10,000 பங்கு வெளியிட்டு இருக்கீங்க. 9,000 பங்குகள் தான் பொதுமக்கள் ஒப்புனாங்கன்னா 9,000 பங்குகள் வச்சு நம்ம சம்ம நீட்டா போட்டுடலாம். இதே மிகை ஒப்பமாக இருந்துச்சு. மிகை ஒப்பம்னா என்ன? 10,000 பங்கு வெளியிட்டு 15,000 பங்குகள் நம்மளுக்கு பணம் வந்துருச்சு. அப்ப அதுக்கு பேரு மிகை ஒப்பம். அதிகமாக விண்ணப்பித்த பங்குகளை விட அதிகமாக வெளியிட்ட பங்குகளை விட விண்ணப்பித்த தொகை பார்த்தீங்கன்னா, அதிகமாக வந்திருந்தா அதுக்கு பேரு மிகை ஒப்பம் அப்படின்னா. இதுக்கு 2, 3 வழிகள்ல உங்களுக்கு சரி செய்யலாம். முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சில விண்ணப்பங்கள் முழுவதும் நிராகரித்து. சில விண்ணப்பங்கள் முழுசா ஏத்துக்கிறாங்க. சில விண்ணப்பங்களை நிராகரிச்சிருக்காங்க. நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்திற்கான விண்ணப்பத் தொகையை திருப்பி அளித்துடுறாங்க. நிராகரிக்கிறாங்க. சரியா? அந்த தொகை மட்டும் பணத்தை திருப்பி குடுத்துறது. அனைத்து விண்ணப்பங்களுக்கும் விண்ணப்பித்த பங்குகளுக்கு ஏற்ப விகிதாச்சார அடிப்படையில ஒதுக்கீடு செய்யலாம். ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு முழுசும் ஒதுக்கீடு செஞ்சு, சிலருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பங்குகளே இல்லன்னு சொல்லி வெளியில குடுத்துடுறாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரேஷியோ அடிப்படையில விகித அளவு அடிப்படை ஒதுக்கீட்டின் அடிப்படையில எல்லாத்துக்கும் குறிப்பிட்ட சதவீதம் பார்த்தீங்கன்னா, பங்குகளை ஒதுக்கீடு செய்றாங்க. அப்ப அதுல வரக்கூடிய தொகை மீதி இருக்கக்கூடிய தொகைய அவங்களுக்கு ஒதுக்கீட்டின் போது சரி பண்ணிக்கலாம். இவங்களுக்கு நிராகரிச்சு தான் ஆகணும். வழியே இல்ல. இல்லையா? இப்ப ஏ அப்படிங்கிறவங்க அம் ஐயா சரி இந்த வெளியிட்ட பங்குகள்ல ஒரு 1000 பங்கு கேட்டிருக்கிறாங்கன்னா, பி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு 20 பங்கு தான் கேட்டிருக்கு. அப்ப ஏக்கு மட்டும் எல்லாத்தையும் குடுத்துறலாம். பிக்கு நிராகரிச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறது தான் இது. அப்ப பணத்த திருப்பி குடுத்து தான் ஆகணும். பிக்கு இங்க சம்மந்தமே இல்ல. மொத்தமா வெளியில அனுப்பிட்டாங்க. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, ஏ, பி, சி, டி அப்படின்னு இருக்கிறாங்கன்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எக்ஸஸா உங்களுக்கு விண்ணப்பத் தொகை குடுத்துருக்காங்க. விண்ணப்பங்கள் கேட்டிருக்கிறாங்க. அப்ப எல்லாத்தையும் யார நிராகரிக்கலாம் அப்படிங்கிற மாரி கமிட்டி முடிவெடுக்கிறது. யாரையும் நிராகரிக்க வேண்டாம். அவங்களுக்கு விகித அளவு அடிப்படையில இந்த 4 பேத்துக்கு சமமா பிரிச்சு குடுத்துருங்க. அவங்க கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா பணத்த என்ன பண்றீங்க, திருப்பி குடுக்க வேண்டாம். ஒதுக்கீட்டுக்கு எப்படி அவங்க பணம் குடுத்து தானே ஆகணும். அதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் 2வது. 3வது மேலே குறிப்பிட்ட 2 முறையும் இணைத்து கூட நம்ம செயல்படலாம். சிலருக்கு நிராகரிச்சு, சிலருக்கு விகித அளவு அடிப்படையில நம்ம குடுக்கலாம். எடுத்துக்காட்டு 3 பாரத் நிறுவனம் 10 மதிப்புடைய 1,00,000 பங்குகளை முகமதிப்பில் பொதுமக்களுக்கு வெளியிட்டது. 1,00,000 பங்குகளை வெளியிட்டது. விண்ணப்பத்துல 5 ஒதுக்கீட்டுல 3 அழைப்புல 2 ரூ. 10. நெக்ஸ்ட் 1,20,000 பங்குகள் தொகை பெறப்பட்டது. எவ்வளவு வெளியிட்டாங்க? 1,00,000. எவ்வளவு பெறப்பட்டது? 1,20,000. எக்ஸஸா எவ்வளவு இருக்கு? 20,000. கூடுதலாக விண்ணப்பத் தொகை உடனடியாக திருப்பி செலுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நிராகரிப்புக்கான ஒரு என்ட்ரி போடணும். அப்போ வங்கியாக எவ்வளவு வரும்? 1,20,000 இன்டு ரூ. 5. அப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது 1,00,000 இன்டு ரூ. 5. சரிங்களா? நிராகரிச்சது 20,000 இன்டு 5.
இது 3 தான் உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். இந்த 3மே தனியா உங்களுக்கு 3 மார்க் சம்ல வரலாம். தனியா உங்களுக்கு 3 மார்க் சம்ல வரும். இந்த 3 பதிவுமேவும். இவ்வளவு பங்கு வெளியிட்டாங்க, இவ்வளவு பங்கு ஒப்புனாங்க, இவ்வளவு வந்து நிராகரிச்சாங்க அப்படின்னு சொல்லி வரும். மீதி உள்ளதுல எப்பவும் போல இருக்கக்கூடிய என்ட்ரி. நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 4. நிறுவனம் வந்து 10 மதிப்புடைய 50,000 பங்குகளை விண்ணப்பத்தின் போது 4, ஒதுக்கீட்ட நாள் ரூ. 8, முதல் மற்றும் இறுதி அளிப்புல ரூ. 2 ரூ. 10 குடுக்குற வகையில பொதுமக்களுக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. 50,000 பங்குக்கு 65,000 பங்குகள் வந்து விண்ணப்பங்கள் வந்துருச்சு. எக்ஸஸா 15,000 விண்ணப்ப பங்குகள் வந்திருக்கு. இதுல இயக்குனர்கள் வந்து 50,000 பங்குகள் விகிதளவு அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யவும், மிகுதியாக பெற்ற விண்ணப்பத் தொகையை ஒதுக்கீட்டுக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் முடிவு செஞ்சாங்க. நிராகரிக்கணும் அப்படின்னு முடிவே செய்யல. 15,000 அப்படின்னு எல்லாத்துக்கும் ஈக்குவலா ஷேரிங்ல பிரிச்சு குடுத்துட்டு, அந்த ஷேர்ஸ வந்து இப்ப தொகைய வந்து நீங்க நிராகரிக்காம ஒதுக்கீட்டுல நம்ம சரி பண்ணிறலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எவ்வளவு பணம் வந்துச்சு? 65,000 பங்குக்கு ரூ. 4ன்னு வந்திருக்குது. சரியா? இவங்களுக்கு எவ்வளவு பங்குகள் வேணும்? 50,000 பங்குகள் தான் வேணும். ரூ. 4க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். எக்ஸஸா எவ்வளவு இருக்கு? 15,000 × 4 ஒதுக்கீட்ல சரி பண்ற மாரி. பங்கு முதல் கணக்கு பற்று ஒதுக்கீட்ல சரி பண்ணிட்டீங்க. சரிங்களா? ஒதுக்கீட்ல சரி பண்ணதுக்கு அப்புறமா, இவங்க ஒதுக்கீட்டுக்கு பணம் வாங்கணும்ல, அதுக்கு ஒரு என்ட்ரி போடுவோம். ஒதுக்கீட்டுக்கு எவ்வளவு பணம் வாங்கணும்? 50,000 × ரூ. 4 அப்படின்னு வாங்கணும். சரிங்களா? இங்க எழுதி வச்சுக்கோங்க. 50,000 × ரூ. 4. ஏன்னா மேல சொல்லியிருக்கிறாங்க. 50,000 × ஒதுக்கீட்டுல எவ்வளவு பணம்? ரூ. 4. விண்ணப்பத்துல ரூ. 4, ஒதுக்கீட்டுல ரூ. 4ன்னு சொல்லியாச்சு. அப்ப 50,000 × 4 தான் உங்களுக்கு ஒதுக்கீட்டுல வாங்கணும். இந்த இடத்துல நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 50,000 × ரூ. 4 வந்து நீங்க ஒதுக்கீட்டுக்கு வாங்கணும். எவ்வளவு வாங்குனா போதும்? 2,00,000 வாங்கணும். அதுல எக்ஸஸா நம்மளுக்கு ரூ. 60,000 இருக்குதுல்ல, அந்த 60,000த்த கழிச்சுட்டு வாங்குனா போதுமானது. 1,40,000 வாங்குனா போதுமானது. புரிஞ்சுதா இதுல? இவ்வளவு வாங்கணும் 2,00,000 வாங்கணும். எக்ஸஸா ரூ. 60,000 நம்ம கையில இருக்குது. அது தனியா ஒதுக்கீட்டு கணக்குல போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அத ஒதுக்கீட்டுல சரி பண்ணிட்டேங்க. நெக்ஸ்ட் எப்பவும் போல அழைப்புல பிரச்சனை இல்ல. எப்பவும் போல தான் வரும். எடுத்துக்காட்டு 5. சுதா நிறுவனம் 10 மதிப்புடைய 1,00,000 பங்குகளை விண்ணப்பத்தின் பொழுது 3, ஒதுக்கீட்டுல 4, ரூ. 7. மீதி தேவையான பொழுது நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. சரியா? 1,40,000 பங்குகள் பெறப்பட்டது. எவ்வளவு பங்குகள்? 1,00,000 தான் வெளியிட்டோம். எக்ஸஸா 40,000. இயக்குனர்கள் பின்வருமாறு முடிவு செஞ்சாங்க. 60,000 பங்குக்கான விண்ணப்பதாரருக்கு முழுமையாக ஒதுக்கீடு செய்யலாம். 75,000 பங்குக்கான விண்ணப்பதாரருக்கு 40,000 பங்குகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த மிகுதியாக விண்ணப்பத் தொகை ஒதுக்கீட்டுல பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டாங்க. 5,000 பங்குகள் வந்து எதுவுமே இல்ல. நிராகரிக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கிறாங்க. மொத்தமா எவ்வளவு பங்குகள் நம்மளுக்கு வந்துச்சு? இந்த இடத்துல 1,00,000 பங்குகள். மீதி உள்ளது 20,000. சரிங்களா? இதுல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இது எல்லாத்தையும் கூட்டுனீங்கன்னா எவ்வளவு வருதுன்னு பார்த்துக்கோ. எவ்வளவு வரும்? 1,40,000 வந்திருக்கும். சரிங்களா? இப்ப பார்க்கலாம். வங்கி 1,40,000. சரிங்களா? 1,40,000 பங்குகள் உங்களுக்கு வந்துச்சு இல்லையா? 1,40,000 பங்குகள் பார்த்தீங்கன்னா வந்தது. 1,00,000 வெளியிட்டிருக்கிறாங்க. 1,40,000 சொல்லியிருக்கிறாங்களா? ஓகே. 1,40,000 பணம் வந்துருச்சு. 2வது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? 1,00,000 தொகையா பங்குக்கு மட்டும் தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பங்கு முதலுக்கு. அப்ப எக்ஸஸா எவ்வளவு ரிஜெக்ட் பண்ணலான்னு முடிவெடுத்தாங்க. லாஸ்ட் பாயிண்ட் புக்ல பார்த்தீங்கன்னா, 5,000 பங்குக்கு பங்குக்கான விண்ணப்பதாரருக்கு எதுவும் இல்லைன்னு அவங்களுக்கு மட்டும் ரிஜெக்ட் பண்ணிருங்க. 5,000 × ரூ. 3. ரிஜெக்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா இத வந்து ஒதுக்கீட்டுல சரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறவங்க எத்தன 35,000 பங்குக்கு பார்த்தீங்கன்னா, ஒதுக்கீட்டுல நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. 5,000க்கு ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. மிகுதியான விண்ணப்பத் தொகை ஒதுக்கீட்டில் பயன்படுத்தப்பட்டது. மிகுதியாக விண்ணப்பத் தொகை எவ்வளவு? 5,000 1,45,000த்துல 40,000த்துல 5,000 ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல பக்கத்துல எழுதி வச்சுக்கோ. 1,40,000 பங்குகள் வந்துச்சு. அதுல பார்த்தீங்கன்னா 5,000 ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. அப்ப எவ்வளவு வந்திருக்கும்? 1,35,000 கையில இருக்கு. எவ்வளவு நம்மளுக்கு வேணும்? 1,00,000 தான் நம்மளுக்கு வேணும். எக்ஸஸா எவ்வளவு இருக்கு? 35,000. சரியா? அந்த 35,000 தான் இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. இந்த 35,000 × 3 உள்ள பணத்த எதுல ஒதுக்கீட்டுல சரி பண்ணிட்டோம். ஒதுக்கீட்டு கணக்குக்கு. பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று ஒதுக்கீட்டுல நம்ம சரி பண்றதுக்காக வரவு வச்சிருக்கிறீங்க. அப்ப ஒதுக்கீட்டுக்கு எவ்வளவு பணம் வாங்கணும்? 1,00,000 × ரூ. 4 தான் வாங்கணும் நம்மளுக்கு.
சரியா? 1,00,000 இன்டு ரூ. 4 வாங்கணும். அப்போ ஒதுக்கீட்டு கணக்கு பற்று, பங்கு முதல் கணக்கு வரவு. வாங்கும் பொழுது இந்த 4,00,000 இருக்குல்ல, 4,00,000த்துல இந்த 1,05,000 மைனஸ் பண்ணிரு. ஏற்கனவே நம்ம கையில தானே இருக்கு இந்த பணம். அதனால மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா, மீதி உள்ள தொகை இந்த இடத்துல எழுதியிருக்கிறாங்க. 4,00,000 மைனஸ் சரியா? 1,05,000 இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. 4,00,000 மைனஸ் 1,05,000. அப்ப மீதி உள்ள தொகை தான் இந்த தொகை. இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. 4,00,000 மைனஸ் 1,05,000. இந்த இடத்துல மீதி உள்ள தொகை 2,95,000. இதுக்கான கால்குலேஷன் நீங்க கீழே குடுத்துருப்பாங்க. உனக்கு புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. புரியல அப்படின்னீங்கன்னா, நான் சொல்ற மெத்தட்ல எழுதிக்கோங்க. 1,40,000 பங்குகள் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அதுல 5,000 பங்குகள் நிராகரிச்சுட்டோம். சரியா? அப்ப 5,000 கழிச்சிரு நிராகரிச்சோம்னு சொல்லிட்டு 1,35,000 பங்குகள் இருந்துச்சு. அதுல பார்த்தீங்கன்னா 35,000 ஒதுக்கீட்ட நம்ம சரி பண்ணணும். புரியுதா? 5,000 நிராகரிச்சிருக்கீங்க ஒரு என்ட்ரி போடுவீங்க. ஒதுக்கீட்ட சரி பண்றதுக்கு ஒரு என்ட்ரி போட்டுருவீங்க. அப்ப பணம் வாங்கும்போது ஒதுக்கீட்டுக்கு பணம் வாங்கும்போது, இந்த எக்ஸஸா வாங்குனத கழிச்சு அவுட்டர் காலத்துல நீங்க சரி பதிவு பண்ணியிருப்பீங்க. ஓகே. நெக்ஸ்ட் அழைப்பு முன்பணம்னா என்ன? அழைப்பு முன்பணம் அப்படிங்கிறது, அந்த ஒதுக்கீட்டுக்கு பணம் வாங்கும்போதே, அழைப்பு பணத்த ஒரு பங்குதாரர் அட்வான்ஸா செலுத்திறது. சரியா? அந்த முன்னாடியே செலுத்திறது அழைப்பு முன்பணம். எதிர்காலத்துக்கு செலுத்தப்பட வேண்டிய தொகையை இப்பமே தீர்மானிச்சு முதல்லயே செலுத்திறது. அப்ப இவங்க இந்த பொறுப்புக்கள் சைடுல அழைப்பு முன்பணம் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து 12% வட்டி உங்களுக்கு குடுக்கலாம். இந்த அழைப்பு முன்பணம் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிறீங்க. செயல்முறை விதிகள்ல இருந்தது கூறியது உள்ளவாறே அழைப்பு முன்பணத்துக்கு 12% உங்களுக்கு மிகாமல் வட்டி குடுக்கலாம். அழைப்பு முன்பணத்துக்கு என்ன குறிப்பேட்டு பதிவு அப்படின்னீங்கன்னா, அந்த ஒதுக்கீட்டின் போதே பணத்த வாங்கிருவீங்களா? அப்போ உங்களுக்கு வங்கின்னு ஒதுக்கீட்டுக்கு வங்கி கணக்கு பற்று ஒதுக்கீட்டு கணக்குன்னு வரும்ல. அதோட சேர்ந்து அழைப்பு முன்பணம் ஒதுக்கீட்டின் போது வாங்கலாம், விண்ணப்பத்தின் பொழுது வாங்கலாம். எப்படி வேணாலும் அந்த அழைப்பு முன்பணத்த நம்ம வாங்கலாம். அப்ப அத வந்து அந்த அழைப்பு முன்பணம் அப்படிங்கிறது வரவுல நீங்க வச்சிருப்பீங்க. வங்கி கணக்கு பற்று அழைப்பு முன்பண கணக்கு அப்படின்னு எழுதி வச்சிருப்பீங்க. அந்த குறிப்பிட்ட அழைப்பு பணம் வாங்கும்போது, அந்த அழைப்பு முன்பணத்த வரவுல வச்சத பற்றுல வச்சு கேன்சல் பண்ணிட்டு பங்கு அழைப்பு எந்த அழைப்போ அத வந்து வரவு வைப்பீங்க. எடுத்துக்காட்டு 6 அருணா ஆலைகள் வரையறை நிறுவனத்தில் பதிவு செய்யப்பட்ட பங்கு முதல் 5,00,000. முதல் அப்படிங்கிறது 5,00,000. சரியா? இதுல 20,000 பங்குகள். ஒரு பங்கோடைய மதிப்பு 10. அப்ப 5,00,000 டிவைடட் பை 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை ஷேர்ஸ்ன்னு பார்த்துக்கோ. 50,000 ஷேர்ஸ். ஒரு செவர கட் பண்ணிட்டீங்கன்னா 50,000 ஷேர்ஸ் வந்து அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா 20,000 ஷேர்ஸ் தான் அவங்க வெளியிடுறாங்க. பங்குகளை வெளியிடுறாங்க. அப்ப 20,000 பங்குகளை பங்கொன்று ரூபாய் 10 வீதம் வெளியிட்டது. விண்ணப்பத்தின் மீது 4, ஒதுக்கீட்டு 4 ரூ. 8 முதல் மற்றும் இறுதியில 2 ரூ. 10 ஆயிருச்சு. பங்குகள் அனைத்தும் ஒப்பப்பட்டன. இந்த எவ்வளவு பங்கு வெளியிட்டாங்க? 20,000 பங்குகள் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த 20,000 பங்குகளும் பொதுமக்களால் ஒப்பப்பட்டது. அனைத்து தொகையும் பெறப்பட்டது. ஆனால் ஒரு பங்குதாரர் மட்டும் தான் வைத்துள்ள 300 பங்குக்கு நான் வந்து அனைத்து தொகையும் ஒதுக்கீட்டின் போதே செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அத நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. இல்ல 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு தவணையில வாங்கலாம். இன்னொன்னு முழுவதும் ரொக்கமாக முதலே வாங்கிரலாம்னு 2 மெத்தட்லயும் நம்ம வந்து கம்பெனில ஷேர்ஸ் வந்து வெளியிடுவாங்க. அப்ப முதல்லயே செலுத்துறேன்னு சொல்லினதுனால, அத வந்து குறிப்பேட்டு பதிவுகள் தருக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல வந்து எவ்வளவு பங்கு வெளியிட்டாங்க? அப்ப பணம் வந்தது 20,000 இன்டு ரூ. 4 அப்ளிகேஷன் ரூ. 4 சொல்லியாச்சு. 20,000 இன்டு ரூ. 4 அத பங்கு முதலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க. அத அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. அப்ப ஒதுக்கீட்டுக்கு எவ்வளவு பணம் வாங்கணும்? 20,000 இன்டு ரூ. 4 வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு என்ட்ரி போட்டீங்க. வாங்கும்போது வங்கி கணக்கு பற்று இந்த 20,000 இன்டு 4 பிளஸ் இவங்க 300 பங்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, அழைப்பு பணத்து எவ்வளவு? அழைப்பு பணம் வந்து ரூ. 2 அதையும் சேர்த்து நான் குடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அப்ப ரூ. 600 நான் சேர்த்து குடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அத சேர்த்து உங்களுக்கு வங்கியாக வந்திருக்கும். ஒதுக்கீட்டுக்கு தொகை எவ்வளவு வருது? ரூ. 80,000. அழைப்பு முன்பணமாக ஒரு ரூ. 600 வந்திருக்குது. அது 2யும் சேர்த்து வங்கி கணக்குல போட்டிருக்கிறீங்க. அப்ப அழைப்பு பணம் வாங்கும்போது எவ்வளவு வாங்கணும்? 20,000 இன்டு ரூ. 2 வாங்கணும். சரி, அதுக்கு என்ட்ரி போட்டீங்க. பங்கு முதல் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு பற்று பங்கு முதல் பெற வேண்டியது குறித்துக்கான ஒரு என்ட்ரி போட்டுட்டீங்க. பெறும்பொழுது வங்கியில பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, அந்த 20,000 பங்குல பார்த்தீங்கன்னா, 300 பங்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் தானே முன்னாடியே செலுத்திட்டாரு. அப்ப அத கழிச்சிருங்க. 20,000த்துல உங்க 300 கழிச்சீங்கன்னா 19,700. 19,700 இன்டு ரூ. 2 வந்து பணம் வாங்கியிருப்பீங்க. அப்ப அழைப்பு முன்பணத்த நீங்க வரவு வச்சிருக்கிறீங்களா இந்த இடத்துல? அத பற்று வச்சு கேன்சல் பண்ணிரு. பற்று வச்சு ரூ. 600 பற்று வச்சு கேன்சல் பண்ணி பங்கு முதல் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு கொண்டு போயிருங்க. நெக்ஸ்ட் அழைப்பு நிலுவைன்னா என்ன?
அழைப்பு முன்பணம் எப்படியோ அதே மாதிரி அழைப்பு நிலுவையும். முன்பணம்னா அட்வான்ஸா செலுத்திடுறாங்க. அழைப்பு நிலுவை அப்படிங்கிறது அழைப்பு விடுத்தும் அந்த பங்குதாரர் பணத்தை செலுத்தல அப்படின்னீங்கன்னா அதுக்கு பேரு அழைப்பு நிலுவை அப்படிங்கிறோம். ஒதுக்கீட்டுல அல்லது அழைப்பு தொகையை செலுத்த தவறினால் இன்னும் செலுத்தப்படாமல் இருந்தால் அதுக்கு பேரு அழைப்பு நிலுவை அப்படிங்கிறோம். சரிங்களா? இந்த அழைப்பு நிலுவைய பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, வட்டி வசூல் பண்ணலாம். குடுக்காத இருக்கக்கூடிய பங்குதாரர் மீது வட்டி வசூல் பண்ணலாம். ஆண்டுக்கு 10% மிகாமல் இருக்கணும். அழைப்பு முன்பணத்துக்கு 12%. நீங்க பார்த்தீங்கன்னா 10%. இதுல பார்த்தீங்கன்னா, அழைப்பு நிலுவை கணக்கு ஒண்ணு துவங்கியோ, அத தனியா வச்சிருந்து அதுல மெயின்டெயின் பண்ணிக்கலாம். அழைப்பு நிலுவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எடுத்துக்காட்டு 7. ஜெயம் டயர்ஸ் நிறுவனம் 15,000 சாதாரண பங்குகளை ரூபாய் 10 வீதம் செலுத்தும்படி வெளியிட்டது. 15,000 பங்கு வெளியிட்டிருக்கிறாங்க. விண்ணப்பத்தின் பொழுது 3, ஒதுக்கீட்டுல 5, முதல் மற்றும் இறுதி அழைப்புல 2. அப்ப 3, 5, 3, 8, 8, 2, 10 ரூபாய்க்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அனைத்து தொகையும் பெறப்பட்டது. சரிங்களா? அழைப்பு தொகை அனைத்தும் பெறப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா 100 பங்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு பங்குதாரர் அழைப்பு தொகையை செலுத்த தவறினார். மீதி எல்லாத்துட்டையும் அழைப்பு விடுத்து எல்லாமே வாங்கிட்டாங்க. 100 பங்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் பாத்தீங்கன்னா பணத்தை செலுத்த தவறிட்டாரு. அழைப்பு நிலுவை கணக்கை பயன்படுத்தி இங்க குறிப்பேட்டு பதிவுகள் தருக. இப்போ நேர்மை பங்கு மற்றும் இறுதி அழைப்பு அதுக்கு மட்டும் எவ்வளவு பணம் வாங்கணும்? 15,000 × 2 வாங்கணும். அதுக்கான ஒரு பதிவு. நேர்மை பங்கு முதல் மற்றும் இறுதி அழைப்பு ரூ. 2. சரியா? எவ்வளவு பங்கு வெளியிட்டாங்க? 15,000 பங்குகள் வெளியிட்டிருக்கிறாங்க. லாஸ்டா பாரு, அழைப்புக்கு ரூ. 2 சொல்லியாச்சு. அதைத்தான் இங்க கொடுத்துருக்காங்க. 15,000 × 2 பங்கு முதல் கணக்கு வருது. சரியா? நெக்ஸ்ட் பணம் வாங்குறதுக்கான ஒரு என்ட்ரி. வங்கி கணக்கு பற்று பங்கு முதல் மற்றும் இறுதி அழைப்புன்னு இருக்கா? இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா எவ்வளவு பங்கு 100 பங்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் பணம் கொடுக்கல. அது நட்டம் தானே நம்மளுக்கு அதை பற்று வச்சிருங்க. 100 × 2 கொடுக்கல. அதுக்கு பேரு அழைப்பு நிலுவை. அது ரூ. 200. எவ்வளவு பணம் வந்துச்சு? 29,800. 2 சேர்த்தீங்கன்னா அழைப்பு முதல் மற்றும் இறுதி அழைப்பு கணக்குல வரவுல இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. சரிங்களா? இது அழைப்பு நிலுவை பற்று. அதே அழைப்பு முன்பணமா இருந்தா வரவுல கொண்டு வருவீங்க. நெக்ஸ்ட் இந்த அழைப்பு நிலுவை இருக்கக்கூடியதை ஒரு பிழைப்பு செய்யறது அப்படிங்கிறது பறிமுதல் செய்தல் அப்படின்னு அர்த்தம். பங்குதாரர் ஒருவர் ஒதுக்கீட்டு பணத்தையோ அல்லது அழைப்பு பணத்தையோ செலுத்த தவறினால், அண்டர்லைன் பண்ணிக்கோ, செலுத்த தவறினால் அவருடைய பங்குகளை ஒரு பிழைப்பு செய்யலாம். இதே மாதிரி உங்களுக்கு அழைப்பு முன்பணத்துக்கு வட்டி அப்படிங்கிற 12% அதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. அழைப்பு நிலுவைக்கு பார்த்தீங்கன்னா வட்டி 10%, அதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோ. இந்த அழைப்பு பணத்தை செலுத்த தவறினால் அப்படிங்கிறது அண்டர்லைன் பண்ணிடு. ஒவ்வொரு பங்குகளும் ஒரு பிழைப்பு செய்யப்படும். ஒரு பிழைப்பு செய்யும் பொழுது ஒதுக்கீட்டு ரத்து செய்யப்படுவதால் அந்த அளவிற்கான முதல் குறைக்கப்படும். முதல் வந்துச்சு பங்கு விண்ணப்ப பணம் வந்ததுன்னா முதல்ல அதிகரிக்கிறோம்ல, வரவு வச்சு உங்களுக்கு முதல் தொகை இருக்குதுன்னு காமிக்கிறோம். அது நமக்கு இப்போ தொழிலுக்கு உள் வந்திருக்குது, இந்த இவ்வளவு பணம் முதலாக உள் வந்தது அப்படின்னு தெளிவுபடுத்தும். இதே இது பறிமுதல் செஞ்சுட்டீங்கன்னா முதல்ல பற்று வச்சிருவீங்க. கம்மி ஆயிடுச்சுல, அதனால பற்று வைப்பீங்க. ஒரு பிழைப்பு செய்வதற்கு பிறகு அந்த நபர் பங்குதாரர் அப்படிங்கிற ஒரு தகுதியை இழக்கிறார். ஒரு பிழைப்பின் போது பங்குதாரர் இதுவரை செலுத்தப்பட்ட தொகை, இப்ப அப்ளிகேஷன் மணி கொடுத்திருப்பாங்க, அலாட்மெண்ட் மணி கொடுத்திருப்பாங்கல்ல. அப்ளிகேஷன் அப்படிங்கிறது விண்ணப்பம், அலாட்மெண்ட் அப்படிங்கிறது ஒதுக்கீடு. முதல் அழைப்பு, 2வது அழைப்பு வரைக்கும் நீங்க 3வது அழைப்பு வரைக்கும் கொடுக்கலாம். ஒவ்வொரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான அழைப்புகளை விடுக்கும். இருந்தாலும் அவர் அழைப்புல பணத்தை செலுத்த தவறினாலோ, ஒதுக்கீட்டில் பணத்தை செலுத்த தவறினாலோ அதுக்கு முன்னாடி எவ்வளவு பணம் செலுத்தியிருக்கிறாரோ அந்த பணத்தை நம்ம நிறுவனமானது திருப்பி கொடுக்கப்பட மாட்டாது. அப்ளிகேஷன் மணியும் கொடுக்காது, ஒதுக்கீட்டு மணியும் கொடுக்காது. அப்ப அது நிறுவனத்துக்கு அந்த அவர் செலுத்தப்பட்ட தொகையானது ஆதாயமாகும். அதனால ஒரு பிழைப்பு கணக்கு அந்த தொகை வரவு வைக்கப்படும். இப்ப இது கான்ஸ்டன்ட் என்ட்ரிமா. ஒரு பிழைப்புக்கான கான்ஸ்டன்ட் என்ட்ரி. இந்த என்ட்ரியும் குறிப்பேட்டு பதிவு நீங்க முதல்ல எழுதும்போது எழுதி வச்சுக்கோங்க. ஒரு பிழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா மொத்தமா உங்களுக்கு 15 பதிவு இருக்குன்னு சொன்னேன். அதுல பார்த்தீங்கன்னா விண்ணப்ப பணம் பெறும் பொழுது விண்ணப்ப பணம் டிரான்ஸ்ஃபர். 2வது மிகுதியா பெற்ற விண்ணப்ப பணத்தை நிராகரிக்கிறீங்க. 3வது பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு விண்ணப்ப பணம் பெறும்பொழுது ஃபர்ஸ்ட். 2வது விண்ணப்ப பணத்தை பங்கு முதலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது. 3வது பார்த்தீங்கன்னா மிகையாக பெற்ற விண்ணப்ப பணம் நிராகரித்தல். 4வது பார்த்தீங்கன்னா ஒதுக்கீட்டு பணம் பெற வேண்டியது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெறும்பொழுது, ஒதுக்கீட்டு பணம் பெறும்பொழுது 5. 6வது மிகுதியாக பெற்ற விண்ணப்ப பணத்தை ஒதுக்கீட்டுல சரி பண்றது. சரிங்களா? ஒதுக்கீட்டுல சரி பண்ணி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7வது அழைப்பு பணம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கும், 8வது அழைப்பு பணம் பெறும்பொழுது வங்கி வரும்ல அந்த பதிவு. 9வது பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு அல்லது அழைப்பின் போது பெறப்பட்ட முன்பணம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு. அப்புறமா முன்பணத்தை அந்த அழைப்பை சரி பண்றது.
நெக்ஸ்ட் முனைமத்தில் வெளியிட்டீங்கன்னா அது பதிவு இன்னும் வரல. அதுக்கப்புறம் உங்களுக்கு அழைப்பு நிலுவை அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன். இப்ப ஒருபிழைப்பு அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவை இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஒருபிழைப்புக்கு அப்புறமா மறுவெளியீடுன்னு ஒண்ணு வரும். அதுக்கப்புறமா முனைமம் வரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு முதலின காப்புக்கு எப்படி மாத்துறோம். மொத்தம் 15 இல்லன்னு 14 என்ட்ரி உங்க புக்ல குடுத்திருப்பாங்க. கரெக்ட்டா ஒவ்வொன்னுக்கும் ஹெட்டிங் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இது கான்ஸ்டன்ட் என்ட்ரின்னு சொன்னேன். எப்படி பங்கு முதல் உள்ள வரும்போது பங்குக்கான ஒரு தொகை உள்ள வரும்போது முதல் கணக்கு வரவு வைக்கிறீங்களோ, அதிகப்படுத்தி காமிக்குது. இப்ப வந்து பறிமுதல் செய்யும்போது இந்த முதலானது கம்மியாயிரும். அதனால பற்று வைக்கிறீங்க. இது கான்ஸ்டன்ட் என்ட்ரி மாறாது. பங்கு முதல் கணக்கு பற்று சரிங்களா? ஒதுக்கீடு கணக்கு எது செலுத்தலையோ அதெல்லாம் எழுதிக்கோங்க. ஒதுக்கீடு செலுத்தலைன்னா ஒதுக்கீடுன்னு எழுதிக்கோங்க. அழைப்பு செலுத்தலைன்னா அழைப்புன்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? 2மே வந்துச்சுன்னா 2யுமே எழுதிக்கணும் நீங்க. அப்போ எது குடுக்கல? ஒதுக்கீட்லயும் அவர் பணம் குடுக்கல. அழைப்புலயும் அவர் பணம் குடுக்கலன்னா எழுதிட்டு, ஒருபிழைப்புன்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? ஒருபிழைப்பு அப்படிங்கிறது இதுவரைக்கும் அவங்க செலுத்திய தொகை. அந்த பங்குதாரர் இதுவரைக்கும் எவ்வளவு தொகை செலுத்தினாரோ அத இங்க எழுதுவீங்க. இது கான்ஸ்டன்ட் என்ட்ரி. இந்த என்ட்ரிக்கான எடுத்துக்காட்டு கீழ பார்க்கலாம். 8 அனிதா என்பவர் தஞ்சாவூர் மோட்டார் வரையறை நிறுவனத்தின் 10 மதிப்புடைய 500 நேர்மை பங்குகளை வச்சிருந்தார். அவர் விண்ணப்பத்தின் போது ரூ. 3 ஒதுக்கீட்டுல ரூ. 5 செலுத்தி இருக்கிறாரு. விண்ணப்பத்துல பணம் செலுத்திட்டாரு, ஒதுக்கீட்டுல செலுத்திட்டாரு. சரிங்களா? இறுதி அழைப்பு மட்டும் ரூ. 2 செலுத்தல. அப்போ உங்களுக்கு அந்த பங்குகளை ஒருபிழைப்பு செய்து அதுக்கான பதிவு தருக. இப்ப பங்கு முதல் உங்களுக்கு பற்று. எவ்வளவு பற்று? எவ்வளவு கம்மியா இருக்கு? 500 பங்கு இன்டு ரூ. 10 பங்கு. ரூ. 5000 கம்மியா இருக்குது. சரியா? பற்று வச்சுட்டீங்க. அப்போ இதுவரைக்கும் அவரு எது செலுத்தல? முதல் மற்றும் இறுதி அழைப்பு செலுத்தல. 500 இன்டு ரூ. 2 அவரு செலுத்தல. ரூ. 1000. இதுவரைக்கும் எவ்வளவு செலுத்தியிருந்தாரு? 500 இன்டு ரூ. 8 குடுத்திருந்தாரு. முதல் அழைப்புல விண்ணப்பத்திலயும், ஒதுக்கீட்டுலயும் பணம் செலுத்தியிருந்தாரு. ரூ. 8 செலுத்தியிருக்கிறாரு. அதை நீங்க இங்க எழுதிக்கோங்க. செலுத்தியது ஒரு பிழைப்பு அப்படிங்கிறது செலுத்தியது, மீதி உள்ளது செலுத்தாதது. சரியா? இப்ப இங்க ரூ. 4000 செலுத்தியிருக்கிறார். ரூ. 1000 செலுத்தலன்னு அர்த்தம். ஒரு பிழைப்பு அப்படிங்கிறது இதுவரைக்கும் அவர் செலுத்திய தொகை நிறுவனத்துக்கு ஒரு லாப இனமாகும். இல்லையா? திருப்பி செலுத்தப்பட மாட்டாங்கல்ல. அதனால லாப இனம். அதனால வரவு வச்சிருக்கிறீங்க. ஓகே. இப்ப பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 9. முத்து என்பவர் 10 மதிப்புடைய 2000 சாதாரண பங்குகளை வைத்திருந்தார். அவர் தனது விண்ணப்ப தொகையான 2 செலுத்த தவறுனதுனாலையும் ஒதுக்கீட்டு பணம் 3 சரியா? செலுத்திய நிலையில் ஒதுக்கீட்டு பணம் ரூ. 3 செலுத்தல. அழைப்பு பணம் ரூ. 1 செலுத்தல. முதல் அழைப்புக்கு பின்னர் இயக்குனர்கள் ஒரு பிழைப்பு செஞ்சுட்டாங்க. இப்ப பாரு 10 அந்த பங்குடைய மதிப்பு 10ன்னு சொல்லிட்டாங்க. விண்ணப்பத்துல ரூ. 2 செலுத்திய நிலையில் ஒதுக்கீட்டுல ரூ. 3 செலுத்தல ரூ. 5 அழைப்பு பணம் பார்த்தீங்கன்னா ரூ. 1 6 தான் இது வந்து இதுவரைக்கும் கம்பெனியானது வெளியிட்டிருக்கிறாங்க. பணத்தை குடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அழைப்பை பத்தி அவங்க பேசவே இல்ல. உடனே அவங்க அதை பறிமுதல் செஞ்சுட்டாங்க. முதல் அழைப்புக்கு பின்னரே இயக்குனர்கள் அப்பங்குகளை ஒருபிழைப்பு செய்ய முடிவு செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 2வது அழைப்பு வந்துச்சா அப்படிங்கிறத பத்தி தெரியல. அப்ப அந்த பங்குடைய மதிப்பு எவ்வளவா இருக்கும்? 2 + 3 5 5 முதல் அழைப்புடைய பணம் வந்து ரூ. 6 மதிப்புடைய ஒரு பங்குகளை ஒருபிழைப்பு செஞ்சிருக்கிறாங்க. அதனால நேர்மை பங்கு முதல் 20 பங்கு இன்டு ரூ. 6ன்னு போட்டிருக்கிறாங்க. முதல் பங்கு ஒதுக்கீட்டுல எவ்வளவு ரூபாய் அவங்க செலுத்தல? ரூ. 3 செலுத்தல. முதல் அழைப்புல ரூ. 1 செலுத்தல. இது வரைக்கும் எவ்வளவு செலுத்தியிருக்கிறாங்க? ரூ. 2 செலுத்தியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒருபிழைப்பு செய்த பங்குகளை மறுவெளியீடு செய்தல். இதுக்கு ஒரு குறிப்பேட்டு பதிவு வரும். மறுவெளியீடு செய்தல் அப்படிங்கிறதுக்கு இது வந்து டிஸ்கவுண்ட்ல தான் வெளியீடு செய்யணும். முக மதிப்பில் மறுவெளியீடு செஞ்சா வங்கி கணக்கு பற்று பங்கு முதல். அதே மாதிரி முனைமத்துல செஞ்சீங்கன்னா வங்கி கணக்கு பற்று பங்கு முதல் முனைம கணக்கு. இதுவே வந்து நட்டத்துல வெளியீடு செஞ்சீங்கன்னா வங்கி கணக்கு பற்று ஒரு பிழைப்பு கணக்கு பற்று பங்கு முதல் அப்படின்னு 3 பதிவு கொடுத்துருக்குறாங்க. எப்பவுமே முனைமத்தில் வெளியீடு செய்ய மாட்டாங்க. டிஸ்கவுண்ட்ல தான் வெளியீடு செய்வாங்க. மறுமதிப்பீடு விலை வெளியீட்டு விலை ஒரு பிழைப்பு செய்யப்பட்ட பங்குகளின் செலுத்தப் பெறாத தொகை எந்த அளவுக்கு செலுத்தலையோ அந்த பங்குதாரர் செலுத்தலையோ அதை விட அதிகமாக இருப்பின் அதன் விளைவு வெளியீட்டின் லாபம் ஆகும். இது முதலின லாபம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதுக்கான ஒரு பதிவு தான் ஒரு பிழைப்பு கணக்கு பற்று முதலின காப்பு கணக்கு வரவு. இதுவும் கான்ஸ்டன்ட் என்ட்ரி தான். இதுதான் வந்து ஒரு முதலின காப்புக்கு டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய ஒரு என்ட்ரி. எடுத்துக்காட்டு 10
அணு நிறுமத்தால் 10 முகமதிப்பில் வெளியிட்ட நேர்மை பங்குகள் தியாகு என்பவர் வைத்திருந்த 200 நேர்மை பங்குக்கு இறுதி அழைப்பு தொகை 3 செலுத்தாத காரணத்தினால் மீதி எல்லாமே செலுத்தியிருக்கிறாங்க. இறுதி அழைப்பு தொகை மட்டும் செலுத்தல. அவை ஒரு பிழைப்பு செய்யப்பட்டது. இப்பங்குகள் 6 வீதம் லக்ஷ்மணனுக்கு மறு வெளியீடு செய்யப்பட்டது. ஒரு பிழைப்பு செய்யறதுக்கான பதிவு நம்ம பார்த்தோம். மறு வெளியீடு செய்யறதுக்காக பதிவு தனியா பார்த்திருக்கோம். இது 2யும் சேர்ந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்ப மறு வெளியீடு செய்றாங்க. இப்ப என்ன சொல்லிட்டாங்க? பங்கு முதல் எவ்வளவு பங்கு அவரு 200 பங்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு பங்குதாரர் அழைப்பு பணத்தை செலுத்தாததுனால ஒரு பிழைப்பு செய்றோம். மேல பாரு 200 பங்கு. தியாகு அப்படின்னு ஒருத்தர் 200 பங்கு நேர்மை பங்குகளை வச்சிருந்தாரு. இறுதி அழைப்பு தொகை 3 செலுத்தல. அதைத்தான் இங்க கொண்டிருக்காங்க. செலுத்தாத தொகை இந்த இடத்துல எழுதுவீங்க. செலுத்தியது ஒரு பிழைப்புல எழுதுவீங்க. சரியா? செலுத்தியது ஒரு பிழைப்புல ரூ. 7 அவர் செலுத்திட்டாரு. ரூ. 3 செலுத்தல. கரெக்டா புரிஞ்சுக்கோமா? இந்த ரூ. அவர் செலுத்திட்டாரு. 3 தான் செலுத்தாத தொகை. செலுத்தியது ஒரு பிழைப்புல எழுதியிருக்கணும். செலுத்தாததை இங்க எழுதியிருப்பீங்க. அப்ப இந்த பதிவு ஓகே. 2வது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா பதிவு இவர் வந்து மறுபடியும் பங்குகள் 6 வீதம் அந்த தியாகு வச்சிருந்த பங்கு ஒரு பிழைப்பு செஞ்சு அதை மறுபடியும் ரூ. 6 லக்ஷ்மணனுக்கு வெளியிட்டாங்க. அப்ப ரூ. 6 நமக்கு உள்ள வருமா? எவ்வளவு பங்குகள்? அப்பங்குகள் முழுவதும். சரியா? அப்பங்குகள் வார்த்தை வந்துருச்சு. அப்ப 200 பங்குகள் வெளியீடு செஞ்சுட்டீங்க. அப்ப 200 அப்பங்குகள்னு சொல்ல மாட்டோம். ஆமா. அதுலயும் பாத்தீங்கன்னா 200 பங்கும் வெளியீடு செய்யணும்னு அவசியம் இல்ல. அது குறிப்பிட்ட பங்குகள் மறு வெளியீடு செய்யலாம். பகுதி வெளியீடு கூட செய்யலாம். இப்போ 200 பங்கு வெளியீடு செஞ்சதுனால 200 × ரூ. 6 1200. அதுல தள்ளுபடியில இருந்து வெளியே செஞ்சிருக்காங்க. ஒரு நட்டம் தானே. அதுக்கு பேரு ஒரு பிழைப்பு. நீங்க லாபம் அப்படிங்கறத வர வச்சீங்க. இந்த ரூ. 7 திருப்பி செலுத்தக்கூடாது. செலுத்த மாட்டோம்ல. அதனால இது லாபம். இங்க நட்டம். அதனால இந்த இடத்துல தள்ளுபடி. பங்கு ஒரு பிழைப்பு கணக்கு 200 × ரூ. 4. பங்கு முதல் பார்த்தீங்கன்னா 200 × ரூ. 10 விற்கணும். ஆனா 1200க்கு வித்திருக்கிறீங்க. இங்க ரூ. 800 நட்டம் நம்மளுக்கு. அதை காமிச்சிருக்கிறீங்க. இப்ப முதலெண்ண காப்புக்கு எப்படி மாத்துவீங்க? இந்த இடத்துல இப்படியும் போடலாம். முழு பங்கு வெளியிட்டீங்கன்னா இந்த லாபத்திலிருந்து இந்த நட்டத்தை கழிச்சு இந்த இடத்துல கொண்டு போடலாம். சரியா? இங்க லாபம் வந்திருக்குதுல்ல, வரவுல இருக்குதுல ஒரு பிழைப்பு. அது ஒரு லாபம். பற்றுல இருக்கிறதுக்கு பேரு நட்டம். இந்த லாபத்துல இருந்து இதை கழிச்சீங்கன்னா எவ்வளவு லாபமோ அதை இங்க போடலாம். இது போடாம இந்த இடத்துல நீங்க எழுதி வச்சுக்கோ. எவ்வளவு பங்கு மறுவெளியீடு செஞ்சாங்க? 200 பங்குகள் அப்படின்னு எழுதி வச்சுக்கோ. சரியா? லாபம் எத்தனை ரூபா? ரூ. 7. நட்டம் எத்தனை ரூபா? ரூ. 4. 7 - 4ல போனீங்கன்னா மீதி எவ்வளவு? ரூ. 3. சரியா? ரூ. 3 தான். 7 - 4 ரூ. 3. இந்த 7 எடுத்துக்கோ. இந்த 4 எடுத்துக்கோ. நட்டம் ரூ. 4. லாபம் ரூ. 7. 7 - 4 ரூ. எவ்வளவு பங்கு வெளியிட்டாங்க? 200. 200 × 7 - 4 அப்படின்னு போட்டுக்கோ. அப்படின்னா 3 2 6 ரூ. 600. புரியுதா? அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்கம்மா. இல்லைன்னா புரியாது. எடுத்துக்காட்டு 11. மருது நிறுமம் 10 மதிப்புடைய 150 பங்குகளை வெளியிட்டிருக்கிறாங்க. 4 இறுதி அழைப்பு தொகை செலுத்த தவறியதால் ஒரு பிழைப்பு செஞ்சிருக்கிறாங்க. சரியா? மருது நிறுமம் 10 மதிப்புடைய 150 பங்குகளை பங்கொன்றுக்கு ரூ. 4 இறுதி அழைப்பு தொகை செலுத்தாத காரணத்தினால் ஒரு பிழைப்பு செஞ்சு. இவரில் 100 பங்குகள் 9 வீதம். இதுதான் பகுதி வெளியீடு அப்படிங்கிறது. 150 ஒரு பிழைப்பு செஞ்சு 100 பங்குகள் தான் மறு வெளியீடு செஞ்சிருக்கிறாங்க. சரியா? இதுக்கான பதிவு கொடுங்க. இப்ப பாருங்க. பங்கு முதல் எவ்வளவு ஒரு பிழைப்பு செஞ்சாங்க? 150 பங்குகள். 150 × 10 ரூபா. இறுதி இழப்பு எவ்வளவு? ரூ. 4. இது செலுத்தாதது. செலுத்தியது எவ்வளவு? பங்குதாரர் ரூ. 6. சரிங்களா? இங்க ரூ. 4 செலுத்தல. இங்க ரூ. 6 செலுத்தி இருக்கிறாங்க. எப்பவும் போல போட்டீங்க. இதுல வங்கி கணக்கு பாரு. இது எவ்வளவு மறுவெளியீடு செஞ்சாங்க? 100 பங்கு தான் மறுவெளியீடு செஞ்சாங்க. அப்ப 100 × 9 ஒரு பிழைப்புல 100 × ரூ. 1 நட்டம். எவ்வளவு வெளியீடு செஞ்சாங்க? 100 × 10 150 போட்டக்கூடாது. எவ்வளவு வெளியீடு செஞ்சாங்களோ அதை மட்டும்தான் போடணும். 150 பங்குகள் ஒரு பிழைப்பு செஞ்சு அவற்றில் 100 பங்குகள் வெளியீடு செஞ்சாங்க. அப்ப 100 தான் இந்த இடத்துல வரும். சரியா? 150 வராது. அப்ப 100 × 10 1000 விற்கணும். 900 வித்திருக்கிறாங்க. ரூ. 100 நட்டம். இந்த இடத்துல நீங்க முதலெண்ண காப்புக்கு மாத்தும் போது இந்த கால்குலேஷன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப சொன்னது எவ்வளவு பங்கு உங்களுக்கு லாபம் வந்துச்சு. இந்த லாபத்துல எவ்வளவு ஒரு பங்கோடைய லாபம் எவ்வளவு? ரூ. 6. இல்லையா? ஒரு பிழைப்புக்கான லாபம் எவ்வளவு? ரூ. 6. ஒரு பிழைப்புல நட்டம் எவ்வளவு? ரூ. 1. 6 - 1 ரூ. 5. வெளியீடு செஞ்சது எவ்வளவு பங்குகள்? 100 பங்கு. 100 × 5 500 அப்படின்னு வரும். ரூ. 500 போட்டிருக்கு பாரு. சரியா?
இல்ல இந்த கால்குலேஷன் உனக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா, இதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 12. ஜெமினி வரையறை நிறுவனம் பங்கொன்று ரூபாய் 10 மதிப்புள்ள 7 அழைக்கப்பட்ட 20 சாதாரண பங்குகளை ஒரு பிழைப்பு செய்தது. ஒரு பங்குடைய மதிப்பு 10. சரியா? அத 7 அழைக்கப்பட்ட அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வரைக்கும் தான் அழைப்பு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள அழைப்ப விடுக்கவே இல்ல. அந்த பங்குடைய மதிப்பு 7. 20 சாதாரண பங்குகளை உருப்பிழைப்பு செஞ்சிருக்கிறாங்க. மகேஷ் என்பவர் அப்பங்குகளை விண்ணப்பம் மற்றும் ஒதுக்கீட்டு பணம் 5 செலுத்தி இருந்தார். விண்ணப்ப பணமும் செலுத்திட்டாரு, ஒதுக்கீட்டு பணமும் செலுத்திட்டாரு. அவற்றுல 15 பங்குகள் சரிங்களா? பங்கொன்று ரூபாய் 6 வீதம் 20 பங்கு ஒருபிழைப்பு செஞ்சு, அதுல 15 பங்குகள் தான் திருப்பி வெளியீடு செஞ்சிருக்காங்க. 6 வீதம் பெற்றுக்கொண்டு ரூபாய் 7 வீதம் செலுத்தப்பட்ட பங்குகளாக நரேஷ் என்பவருக்கு வெளியீடு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு பங்குடைய மதிப்பு எவ்வளவு? ரூ. 7 தான். அந்த ரூ. 7ல ரூ. 6க்கு வெளியீடு செஞ்சிருக்கிறாங்க. மறு வெளியீடு செஞ்சிருக்கிறாங்க. சரியா? அப்போ இந்த இடத்துல பாரு, நேர்மை பங்குகள் எவ்வளவு வந்து அவங்க ஒரு பிழைப்புக்கு செஞ்சாங்க? 20 பங்கு. 20 இன்டு ரூ. 7க்கு பங்கு முதல் கம்மியாயிடுச்சு. ரூ. 140. அப்ப இவர் எவ்வளவு வந்து செலுத்தல? அழைப்பு பணத்த செலுத்தல. ரூ. 2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? இங்க பாருங்க. மகேஷ் என்பவர் பங்கு விண்ணப்பம் செலுத்திட்டாரு. ஒதுக்கீட்டு ரூ. 5 செலுத்திட்டாரு. சரிங்களா? 2யுமே செலுத்திட்டாரு. விண்ணப்பத் தொகை மற்றும் ஒதுக்கீட்டு தொகை ரூ. 5 செலுத்திட்டாரு. அப்ப ரூ. 2 அவர் செலுத்தலன்னு அர்த்தம். அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. ரூ. 2 ரூ. 5 அவர் செலுத்திட்டாரு. செலுத்திய தொகை, இது செலுத்தாத தொகை. இது செலுத்திய தொகை, இது செலுத்தாத தொகை போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 20 பங்குகள்ல 15 பங்குகள் தான் மறு வெளியீடு செஞ்சாங்க. ஒரு பங்குடைய மதிப்பு எவ்வளவு? 6. பங்குடைய மதிப்பு ரூ. 7. மறு வெளியீடு செய்யும்போது அதனுடைய விலை ரூ. 6. அப்ப பங்குடைய மதிப்பு 15 இன்டு ரூ. 7. அதுல ரூ. 6க்கு மறு வெளியீடு செஞ்சுட்டாங்க. இதுல 15 இன்டு 1ன்னு போட்டுக்கோ. நட்டம் நம்மளுக்கு. ஒரு பிழைப்பின் மீதான நட்டம் 15 இன்டு 1. இந்த இடத்துல எழுதிக்கோ. 15 இன்டு 1. அப்ப லாபம் ரூ. 5, நட்டம் ரூ. 1 இல்லையா? லாபம் ரூ. 5. ஒரு பிழைப்புல லாபம் ரூ. 5, நட்டம் ரூ. 1. அப்ப ரூ. 4 பார்த்தீங்கன்னா லாபம் இருக்குது. 15 இன்டு 4. இந்த இடத்துல 15 60. இந்த இடத்துல 15 இன்டு 4ன்னு போட்டுக்கோ. 15 அப்படிங்கிறது மறுவெளியீடு செய்த பங்கு. இது இந்த பணம் எப்படி கண்டுபிடிக்கணும்? லாபம் ரூ. 5, நட்டம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நட்டம் இந்த இடத்துல ரூ. 1. 15 இன்டு ரூ. 1 தானே ரூ. 15. சரியா? ரூ. 7 பங்கு ரூ. 6க்கு வித்தாங்க. ரூ. 1 நட்டம் தானே அந்த ரூ. 1 தான் இங்க எடுத்திருக்கிறோம். இந்த இடத்துல 15 இன்டு 4 ரூ. 60. நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 13. இந்த எடுத்துக்காட்டு 13 ஜெனிஃபர் நிறுவனம் பங்கொன்று ரூபாய் 10 மதிப்புடைய இது எல்லாமே சேர்ந்து வருமா இந்த இடத்துல இந்த சம் ஃபுல்லாவேமும் அப்ளிகேஷன்ல இருந்து அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு பிழைப்பு வரைக்கும் முதலின காப்புக்கு மாத்திர வரைக்கும் உங்களுக்கு என்ட்ரி சேர்ந்து வந்திருக்கும். இந்த 14 இந்த 13 14 15 அதுக்கப்புறமா 16 17 18 19 18 வரைக்கும் உங்களுக்கு எல்லா சமமே ஒரே மாதிரி தான் இருக்கும் எடுத்துக்காட்டுகள். நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 13. ஜெனிஃபர் நிறுவனம் பங்கொன்று ரூபாய் 10 மதிப்புடைய 10,000 பங்குகளை வெளியிட்டிருக்கிறாங்க. பங்கொன்றுக்கு ரூபாய் விண்ணப்பத்தின் பொழுது ரூ. 3 வெளியிட்டிருக்கிறாங்க. ஒதுக்கீட்டுல 3 ரூபாய். அழைப்பின் போது 2 6 2 8 இரண்டாவது அழைப்புல 2 ரூ. 10 வந்துருச்சு. சுப்பு என்பவர் 100 பங்குக்கான இரண்டாவது மற்றும் இறுதி அழைப்பு தொகை கட்ட தவறிட்டார். அப்ப இது அழைப்பு நிலுவை. எஞ்சிய தொகை அனைத்தும் பெறப்பட்டது. சுப்புவின் பங்கில் ஒரு பிழைப்பு செய்யப்பட்டு அவர் ஹேமா என்பவருக்கு இந்த ரூ. 10 பங்கை ரூ. 7க்கு வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? குறிப்பேட்டு பதிவுகள் தருவது. இதை ஒன்ன பார்த்தாலும் நீங்க எல்லாம் பார்த்த மாதிரி ஈஸியா இருக்கும். இப்ப எவ்வளவு பங்கு வெளியிட்டாங்க? 10,000 பங்குகள். பங்கு ஒன்று எவ்வளவு? விண்ணப்பத்துல ரூ. 3. வங்கி கணக்கு பற்று பங்கு விண்ணப்ப கணக்கு. 2வது பார்த்தீங்கன்னா, அதை அப்படியே பங்கு முதலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. 3வது பதிவு பார்த்தீங்கன்னா, ஒதுக்கீட்டுக்கு எவ்வளவு பணம் வாங்கணும்? 10,000 இன்டு ரூ. 3. சரியா? மேல ஒவ்வொன்னுக்கும் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியாது. புக்க பார்த்துக்கோங்க. எவ்வளவு பணம் அவங்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா ரூ. 3. சரிங்களா? அந்த ரூ. 3க்கு ஒதுக்கீடு செஞ்சதுனால நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு பற்று பங்கு முதல் கணக்கு வரவு. இதுக்கு பணம் எல்லாமே வந்துருச்சு. ஒதுக்கீட்டுல பணம் எல்லாமே வந்துருச்சு. அதனால வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு ஒதுக்கீடு கணக்கு. முதல் அழைப்பு நெக்ஸ்ட். முதல் அழைப்புலயும் எந்த பிரச்சனையும் இல்ல. வங்கி கணக்கு பற்று 10,000 இன்டு ரூ. 3. முதல் அழைப்புன்னு சொல்லிட்டாங்க. அந்த பணமும் பார்த்தீங்கன்னா முதல் மற்றும்
இறுதி அழைப்பு 2. முதல் அழைப்பு 2 மற்றும் 2வது அழைப்பு பார்த்தீங்கன்னா 2 செலுத்த வேண்டியது இருந்துச்சு. சுப்பு என்பவர் 100 பங்குக்கான 2வது மற்றும் இறுதி அழைப்பு தொகையை கட்டத் தவறினார். சரியா? அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, முதல் அழைப்பு எவ்வளவு? ரூ. 2. இங்க பார்த்தீங்கன்னா ரூ. 3 குடுத்துருக்காங்க. ரூ. 2 தான் வரும். சரிங்களா? 2 ஒதுக்கீட்டுக்கு பணம் போக ரூ. 2. இந்த நேர்மை பங்குக்கும் பார்த்தீங்கன்னா, பணம் அப்படியே ஃபர்ஸ்ட்டு அழைப்புக்கு வந்துச்சு. ரூ. 2 முடிஞ்சிருச்சு. 2வது அழைப்புல எவ்வளவு வரணும்? 10,000 × ரூ. 2 வரணும். ஆனா வரும்பொழுது 100 பங்கு வைத்திருக்கக்கூடிய சுப்பு அப்படிங்கிறது 100 பங்கு வச்சிருக்கிறாரு. அவர் செலுத்தல அப்படிங்க. அப்ப 10,000த்துல 100 கழிச்சுட்டு 9,900 × ரூ. 2 போட்டு பணத்த வந்த மாரி எழுதிருங்க. சரிங்களா? இந்த 9,900 எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியும். 10,000த்துல 100 பங்கு வச்சிருக்கக்கூடிய சுப்பு பணத்த செலுத்தலன்னு சொல்லியாச்சு. அதனால 100 நீங்க மைனஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த 100 பங்கு வச்சிருக்கக்கூடிய அந்த சுப்புட்ட இருந்து ஒரு பிழைப்பு செய்றாங்க. பங்கு முதல் கணக்கு பற்று, 2வது அழைப்பு அவர் செலுத்தலன்னு சொல்லிட்டாங்கல்ல, அந்த கணக்கு வரவு, ஒரு பிழைப்பு கணக்கு வரவு. இப்ப ஒரு பிழைப்புல பார்த்தீங்கன்னா, நீங்க பிராக்கெட்ல 100 × எவ்வளவு வந்துச்சோ அந்த தொகை. இறுதி அழைப்புல பார்த்தீங்கன்னா, 100 × ரூ. 2 நம்மளுக்கு வரல. ரூ. 2 தான அவர் இறுதி அழைப்பு செலுத்தல. அப்ப 100 × 2. இங்க 100 × 8 எழுதி வச்சுக்கோ. 100 × 8 இங்க 100 × 2. 100 × 2 ரூ. 2 அவர் செலுத்தல. 100 × 8 பார்த்தீங்கன்னா, அவர் செலுத்தியிருக்கிறாரு. அதுவும் நம்ம ஒரு பிழைப்புல இருக்கக்கூடிய ஒரு லாபம் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் இந்த ரூ. 10 பங்க எத்தன ரூபாய்க்கு வெளியிட்டாங்க? ரூ. 7க்கு வெளியிட்டாங்க. சரியா? ரூ. 7 உங்களுக்கு ரூ. 10 பங்குகளை ரூபாய் 7 வீதம் ஹேமா அப்படிங்கிறவங்களுக்கு விற்பனை செஞ்சிருக்காங்க. மறு விற்பனை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப 10 × ரூ. 7. இவ எவ்வளவு விக்கணும்? ரூ. 10 விக்கணும். அப்ப நட்டம் எவ்வளவு? 100 × ரூ. 3. இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோ. 100 × 3. 100 × 3. லாபம் எவ்வளவு? ரூ. 8. நட்டம் எவ்வளவு? ரூ. 3. அப்ப மீதி லாபம் எவ்வளவு? ரூ. 5. சரியா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 100 × 5. இந்த இடத்துல 100 × 5 போட்டுக்கோ. 100 × 5ன்னு போட்டுக்கோங்க. 100 பங்குகள் வெளியீடு செஞ்சிருக்கிறாங்க. அதுல எவ்வளவு லாபம் வந்துச்சு? ரூ. 5 வந்துச்சு. இப்படியும் போடலாம். ஆனா முழு வெளியீடா இருந்தா மட்டும் தான் இந்த லாபத்துல இருந்து இந்த நட்டத்த கழிச்சு இங்க போடலாம். பகுதி வெளியீடா இருந்துச்சுன்னா நீ மாட்டிக்குவ. நீ அதே மாரி கழிச்சு போட்டுருவீங்க. அதனால நீங்க நான் சொன்ன கால்குலேஷன்ல போட்டுக்கோ. 100 பங்கு ஒரு பிழைப்பு செஞ்சு 100 பங்கு வெளியீடு செஞ்சிருக்கிறீங்க. அதுல வரக்கூடிய லாப நட்டத்த கழிச்சீங்கன்னா எவ்வளவுன்னு பார்த்து அப்படிதான் நீங்க போட்டுருக்கணும். இந்த இடத்துல 100 × ரூ. 5 போட்டுக்கோ. அந்த ரூ. 5 எப்படி வந்துச்சு? இதுல ரூ. 8 லாபம் வந்துச்சு. இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 3 நட்டம் வந்துச்சு. இந்த 8ல இருந்து 3 கழிச்சீங்கன்னா ரூ. 5. அதுதான் உங்களுக்கு 100 × 5ன்னு சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 14. விண்ணப்பத்துல ரூ. 2, ஒதுக்கீட்டுல ரூ. 4, முதல் அழைப்புல ரூ. 2, இறுதி அழைப்புல ரூ. 2. சரிங்களா? எவ்வளவு பங்கு வெளியிட்டிருக்கிறாங்க? 10,000 பங்குகள் வெளியிட்டிருக்காங்க. பங்கோடைய மதிப்பு ரூ. 10. சரியா? இப்ப இத கூட்டி பார்த்தீங்கன்னா ரூ. 10 வரும். 4 2 6, 6 4 10. 30,000 பங்குகள் விண்ணப்பங்கள் வாங்கியிருக்கிறாங்க. 10,000 தான் வெளியிட்டிருக்கிறாங்க. 30,000 வந்துருச்சு. அப்ப 10,000 நிராகரிச்சுட்டாங்க. ரிவர்ஸ் என்ட்ரி போட்டுரு. மீதம் உள்ள 10,000 பார்த்தீங்கன்னா, ஒதுக்கீட்டுல சரி பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒதுக்கீட்டுக்கான என்ட்ரி போட்டு, அதுக்கப்புறமா நீங்க பணம் வாங்கும்போது அத கழிச்சு கொண்டு வருவீங்க. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, 600 பங்குகள் வைத்திருக்கக்கூடிய ஒரு பங்குதாரருக்கு 2வது அழைப்பு மட்டும் நீங்க செலுத்தல. கடைசி அழைப்பு செலுத்தல. அத நீங்க ஒரு பிழைப்பு செஞ்சு, அதுல 600ல 400 பங்கு மட்டும் ரூ. 7க்கு வெளியீடு செஞ்சிருக்கிறாங்க. எல்லாமே இதுல வந்துருச்சு. பார்க்கலாம். 30,000 பங்குக்கு பணம் வந்துச்சு. முதல்ல எடுத்த உடனே எவ்வளவு வந்துச்சோ அத எல்லாத்தையும் எழுதிருங்க. 30,000 × ரூ. 2 பணம் வந்துச்சு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 பங்குகள் இருந்தா போதுமானது. 10,000 × ரூ. 2 பங்கு முதலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. இங்க பங்கு முதல் கணக்கு பற்று வங்கியில பார்த்தீங்கன்னா 10,000 பங்க நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. மீதி இருக்கிறது ஒதுக்கீட்டுல சரி பண்ணிட்டீங்க. தனித்தனி என்ட்ரியாவும் போடலாம். ஒரே கூட்டு குறிப்பீட்டு பதிவாகவும் நீங்க போட்டுக்கலாம். சரிங்களா? அதனால வங்கிய ரிஜெக்ட் பண்ணது 10,000 × ரூ. 2. மீதி வந்து 10,000 × 2 20,000 எக்ஸஸா இருந்துச்சுல்ல 10,000 வந்து 10,000 பங்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 10,000த்த ஒதுக்கீட்டுல சரி பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா நீங்க ஒதுக்கீட்டுக்கு பணம் வாங்கணும். 10,000 × ரூ. 4 வாங்கணும். அதுல பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒதுக்கீட்டுல சரி பண்ண சொல்லி ஒரு ரூ. 20,000 இருக்கு. அத கழிச்சு இங்க கொண்டு வந்துட்டீங்க. அப்புறமா முதல் அழைப்பு வாங்க வேண்டியதுக்கு ஒரு என்ட்ரி, வாங்கியதுக்கு ஒரு என்ட்ரி. அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. 2வது அழைப்பு வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு என்ட்ரி. அதுல தான் உங்களுக்கு பிரச்சனை. எவ்வளவு? 600 பங்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பணத்த செலுத்தல அப்படின்னு சொல்றாங்க. சரியா? 600 600 ரூபாய் 600 சரி 400 பங்குகள்
600 பங்குகள் 2வது மற்றும் இறுதி அழைப்பு தொகை செலுத்தலைன்னு சொல்றாங்க. அதனால 10,000 மைனஸ் 600 9,400 இன்டு ரூ. 2 போட்டு அந்த பணம் மட்டும் வந்ததாக எழுதிக்கோ. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பணத்த இந்த ப அ செலுத்தாத அந்த பங்குகள் இருக்குல்ல, அந்த 600 பங்குகள ஒரு பிழைப்பு செய்றீங்க. அப்ப பங்கு முதல் கணக்கு பற்று, 2வது மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு வரவு, பங்கு ஒரு பிழைப்பு வரவு. வரவுல என்ன எழுதியிருப்பீங்க? இதுவரைக்கும் அவர் செலுத்திய தொகை, இது அவர் செலுத்தாத தொகை. ரூ. 2 அவர் செலுத்தல. இறுதி அழைப்பு செலுத்தல. அதனால 600 இன்டு ரூ. 2 செலுத்தல. இதுவரைக்கும் நம்மளுக்கு எவ்வளவு நிறுவனத்துக்கு பணம் கட்டியிருக்கிறாரு? ரூ. 8 கட்டியிருக்கிறாரு. புரியுதா? இது அவர் செலுத்திய தொகை. இது அவர் செலுத்தாத தொகை. கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் செலுத்தாத தொகை. இது அவர் செலுத்திய தொகை. சரியா? இப்ப செலுத்திய தொகை அப்படிங்கிறது நம்மளுக்கு லாபம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மறுவெளியீடு செய்யும் பொழுது, இதுல 600 பங்குகள் ஒரு பிழைப்பு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா 600 பங்குகளும் மறுவெளியீடு செய்யல. 400 பங்கு தான் பகுதியாக வெளியீடு செஞ்சிருக்காங்க. அப்ப 400 பங்கு எவ்வளவு ஒரு பங்குடைய விலை ரூ. 7 நட்டத்துல தானே வெளியீடு தள்ளுபடியில தான் வெளியீடு செய்றாங்க. அப்ப இங்க பார்த்தீங்கன்னா, எல்லாங்க 28 இதுல பார்த்தீங்கன்னா, எவ்வளவுக்கு வெளியீடு செய்யணும்? ரூ. 4,000 வெளியீடு செஞ்சணும். ஆனா 2,800க்கு தான் அவர் வெளியீடு செஞ்சிருக்கிறாங்க. இதுல ஒரு பிழைப்பின் மீதான நட்டம் எவ்வளவு? ரூ. 3 லாபம் எவ்வளவு? ரூ. 8 8 மைனஸ் 3 ரூ. 5 லாபம் இருக்குது. இங்க 400 இன்டு 5ன்னு போட்டுக்கோ. ஒரு பிழைப்பு கணக்கு பற்று முதலென காப்பு. இந்த பதிவு எல்லாமே கான்ஸ்டன்ட் அப்படியே தான் வருமா? இதுல எந்த மாற்றமும் இருக்காது. அமௌண்ட் மட்டும் தான் மாறிட்டே வரும் எல்லா சம்முலயும். அப்ப இந்த பார்த்தீங்கன்னா, ஒரு பிழைப்பு கணக்கு பற்று முதலென கணக்கு. இங்க ஒரு பிழைப்புல 400 இன்டு 8 மைனஸ் 3 ரூ. 8 லாபம், ரூ. 3 நட்டம். 8 மைனஸ் 3 ரூ. 5 400 இன்டு 5 ரூ. 2,000 சரியா? 400 இன்டு 5 2,000 இது உங்களுக்கு 5 மார்க் சம்மு. இந்த ஒரு பிழைப்புக்கான பதிவு 3 இருக்குல்ல, ஒரு பிழைப்பு, மறுவெளியீடு, முதலென காப்புக்கு மாத்துறது. இந்த 3 பதிவும் சேர்ந்து உங்களுக்கு தனியாக கேட்கலாம். தனியா உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். இது பார்த்தீங்கன்னா 5 மார்க் சம்ல பார்த்தீங்கன்னா, முழுசும் உங்களுக்கு கேட்கலாம். முனைமத்தில் வெளியிடுதல். முக மதிப்பை விட அதிக விலைக்கு வெளியிடக்கூடிய அந்த தொகை தான் முனைமம் அப்படிங்கிறோம். முக மதிப்பை விட மிகுதியாக தொகை முனைமத் தொகை ஆகும். ஒரு இதுக்கு வந்து முனைம கணக்கு அப்படின்னு ஒரு கணக்கு வச்சு அதில் மாத்திடுறாங்க. பத்திர முனைமத் தொகையானது விண்ணப்ப தொகையிலோ அல்லது ஒதுக்கீட்டு தொகையிலையோ அழைப்பு தொகையிலையோ அடங்கி இருக்கலாம். முனைமத் தொகை இருப்புநிலை குறிப்பில் உங்களுக்கு காப்புக்கள் மற்றும் மிகுதி அப்படின்னு தலைப்பு கீழே காட்டியிருப்பாங்க. எடுத்துக்காட்டு 15 ஷேரா ஹெல்த் கேர் நிறுவனம் வந்து 10 மதிப்புள்ள 3 லட்சம் நேர்மை பங்குகளை ரூ. 2 வெளியிட்டிருக்கிறாங்க. விண்ணப்பத்தின் பொழுது ரூ. 3 ஒதுக்கீட்டுல முனைமம் உட்பட முதல் மற்றும் இறுதி 4 இங்க 4 3 7 7 5 12 ரூ. 2 இதுல சேர்ந்திருக்கும். முனைமத்துல எப்பவுமே ஒதுக்கீட்டுல தான் சேர்த்திருப்பாங்க. விண்ணப்பத்துல சேர்க்கலாம். ஆனா ஒதுக்கீட்டுல தான் மோஸ்ட்லி உங்களுக்கு சேர்த்திருப்பாங்க. இங்க தான் ரூ. 2 சேர்ந்திருக்கு. அப்போ ஒதுக்கீட்டோட பணம் எவ்வளவு? ரூ. 3 பிளஸ் 2 எழுதி வச்சுக்கோ. 3 பிளஸ் 2ன்னு போட்டு வச்சுக்கோ. அப்படி போட்டீங்கன்னா முனைமம் உட்பட. அப்போ முனைமம் இதுல சேர்ந்திருக்குது. ஒதுக்கீட்டு தொகை எவ்வளவு? ரூ. 3 பிளஸ் 2 மிகை ஒப்பம் உள்ள நிலையில் எவ்வளவு? 4 லட்சம் பங்குகள் வந்து விண்ணப்பங்கள் வாங்கியிருக்காங்க. 1 லட்சம் பங்குகள் நம்மளுக்கு மிகுதியாக பெற்றது நிராகரிச்சுட்டாங்க. சரிங்களா? இதுக்கான குறிப்பீட்டு பதிவுகள் தருக. எவ்வளவு பங்குகள் பங்கு தொகை விண்ணப்ப பணம் வந்துச்சு? 4 லட்சத்துக்கு இன்டு ரூ. 3 வந்துச்சு. அதை வந்து நம்மளுக்கு எவ்வளவு வேணும்? 3 லட்சம் இன்டு ரூ. 3 டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. எக்ஸஸா உள்ளது நிராகரிச்சிட்டீங்க. இந்த 3 பதிவும் முடிஞ்சிருச்சு. 4வது பார்த்தீங்கன்னா, ஒதுக்கீட்டுக்கு பணம் பெற வேண்டியதுக்கு ஒரு என்ட்ரி போடுவீங்க. அந்த என்ட்ரியில பங்கு ஒதுக்கீடு கணக்கு பற்று 3 லட்சம் அப்படின்னு மட்டும் எழுதிரு. பங்கு முதல் பார்த்தீங்கன்னா 3 லட்சம். பத்திரம் முனைமம் வரவு தான். சரியா? அது எக்ஸஸா தானே குடுக்குறோம். எக்ஸஸா தானே வாங்குறீங்க வரவு. அது 3 லட்சம். பத்திர முனைமத்துக்கு ரூ. 2 அப்படின்னு சொன்னா, ஒதுக்கீட்டுக்கு ரூ. 3ன்னு சொன்னனா, சரியா? ஒதுக்கீட்டு தொகை எவ்வளவு? ரூ. 3 முனைமத்துக்கு ரூ. 2 இது 2யும் சேர்த்து தான் இந்த இடத்துல எழுதுறீங்க. ரூ. 5ன்னு சொல்லிட்டு. சரியா? ரூ. 5ன்னு சொல்லிட்டு எப்படி எழுதுறீங்கன்னு பார்த்துக்கோ. ரூ. 5 வந்து அவங்க குடுத்தது அப்படியே குடுக்கலாம். சில சமயத்துல தனித்தனியாவும் குடுக்கலாம். அதனால நீங்க இது ரூ. 5 கண்டுபிடிக்கிறது, முதலுக்கு எவ்வளவு பணம் போகணும் ஒதுக்கீட்டு பணம் அப்படிங்கிறதையும், முனைமத்துல எவ்வளவு பணம் நீங்க வாங்குனீங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் நீங்க ரூ. 5 எழுதுறீங்க. இப்ப ஒதுக்கீட்டுக்கு பணம் வாங்கும்போது, இந்த ஒதுக்கீட்டுக்கு நேரா என்ன தொகை இருக்கோ அந்த தொகை தான் எழுதணும். இந்த தொகை தான் எழுதணும். சரிங்களா? நீங்க வந்து மாத்தி இதை எழுதிறாதீங்க. இதை தான் எழுதணும். அப்போ வங்கியாக 3 லட்சம் இன்டு ரூ. 3
15. ஏன்னா வங்கி அப்படின்னு நேர்மை ஒதுக்கீட்டு கணக்கு, பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு இந்த இடத்துல 3 லட்சம் × 3 15ன்னு எழுதிக்கும். அதுக்கப்புறமா முதல் மற்றும் இறுதி அழைப்பு 3 லட்சம் × 4 ரூபா. அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 16. கீர்த்திகா நிறுவனம் 10 வீதம் 10 முனைமத்தில் வெளியிட்டது. 10 ரூபாயில 10%. 10 × 10/100 போட்டுக்கோ. 10 × 10/100 அப்ப எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க. எவ்வளவு 1ன்னு வரும். 10 × 10/100. விண்ணப்பத்துல 2 ரூபா. ஒதுக்கீட்டுல முனைமம் சேர்ந்திருக்குது. சரியா? இங்க 2 ரூபா. இந்த இடத்துல முதல் அழைப்புல 3 ரூபா 5 ரூபா. இறுதி அழைப்புல 3 ரூபா 8 ரூபா. இந்த இடத்துல 2 ரூபா ஒதுக்கீடு பிளஸ் 1 ரூபா சேர்ந்திருக்குது. 2 + 1ன்னு போட்டு வச்சுக்கோ. 2 + 1. இதுல 50 பங்குகள் வைத்திருக்கும் மோகன் அவர் 2வது மற்றும் இறுதி அழைப்பு தொகையை செலுத்தல. 50 பங்கு இதுல எப்படி நீங்க குறிப்பிட்ட பதிவுகள் கொடுப்பீங்க அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்கிறாங்க. 50 பங்கு வைத்திருக்கும் மோகன் என்பவர் 2வது மற்றும் இறுதி அழைப்பு தொகையை செலுத்த தவறினார். ஒரே ஒரு அழைப்பு மட்டும் செலுத்தல. அதுக்கான ஒரு பிழைப்பு என்ட்ரி கொடுங்க. 50 பங்குகள் வைத்திருக்கும் மோகன் என்பவர் ஒதுக்கீட்டு பணமும் செலுத்தல, அதே மாதிரி முதல் அழைப்பு 2வது அழைப்பு செலுத்தலன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு பதிவு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 50 பங்கு வைத்திருக்கும் மோகன் என்பவர் ஒதுக்கீட்டு தொகை மற்றும் முதல் தொகை செலுத்த தவறினார். 2வது அழைப்பை பத்தி பேசவே இல்லை. சரியா? இந்த 3க்கு எப்படி குறிப்பிட்ட பதிவுகள் தருவீங்க அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 50 பங்குகள் வைத்திருக்கக்கூடிய மோகன் 2வது அழைப்பு மட்டும் செலுத்தல. அப்ப 2வது அழைப்பு மட்டும் இங்க போட்டுட்டு இந்த ஒரு பிழைப்புல இது வரைக்கும் அவர் செலுத்திய தொகையை போட்டிருப்பீங்க. பிரச்சனை இல்லை. 2வது பாத்தீங்கன்னா 50 பங்குகள் வைத்திருக்கக்கூடிய மோகன் ஒதுக்கீடு தொகையும் செலுத்தல, அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அழைப்பு தொகையும் செலுத்தல. இந்த இடத்துக்கு வந்துடும். ஒதுக்கீட்டு தொகையும் செலுத்தல, அழைப்பு தொகையும் செலுத்தல. சரிங்களா? முதல் அழைப்பும் செலுத்தல, 2வது அழைப்பும் செலுத்தல. இப்ப இவரு ஒதுக்கீட்டுல முனைமன் 1 ரூபா செலுத்திருக்கிறாரா? அதை நீங்க வரவு வச்சிருப்பீங்க முதல்ல. இப்ப பற்று வச்சிருங்க. இத பற்று வச்சிருங்க. முதல்ல வரவு வச்சிருப்போம். இப்ப பற்று வச்சு அதை கேன்சல் பண்ணிட்டீங்க. அப்புறமா இந்த இடத்துல அவர் இது வரைக்கும் விண்ணப்ப தொகையை மட்டும் வாங்கியிருக்கோம். அதான் இந்த இடத்துல ஒரு பிழைப்புல எழுதிடுவீங்க. லாபமாக 2 ரூபா தான் நம்மளுக்கு இதுல வந்திருக்குது. அதே 3வது பதிவு பாத்தீங்கன்னா அது மோகன் பாத்தீங்கன்னா ஒதுக்கீடும் முதல் அழைப்பு மட்டும்தான் பேசிக்காங்க. 2வது அழைப்பு பத்தி பேசவே இல்லை. 2வது அழைப்பு எவ்வளவு உங்களுக்கு? 2வது அழைப்பு இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. 2வது அழைப்பு 2வது மற்றும் இறுதி அழைப்பு 3 ரூபாய். சரியா? முதல் அழைப்பு 3 ரூபாய், விண்ணப்பத்துல 2 ரூபாய். இது ஒதுக்கீட்டுலயும் உங்களுக்கு 2 ரூபான்னு வரும். இந்த இடத்துல 3 ரூபா. 3 ரூபா அவர் 2வது அழைப்புல செலுத்தல. அந்த 2வது அழைப்பு 3 ரூபா போக மீதி 7 ரூபாய் தான் அந்த பங்குடைய மதிப்பு. சரியா? பங்கோட மதிப்பு எவ்வளவு? 7 ரூபாய். இவர் எவ்வளவு முனைமம் செலுத்தினார் ஒதுக்கீட்டுல? 1 ரூபாய். அதை கேன்சல் பண்றதுக்கு பற்று வச்சீங்க. ஒதுக்கீட்டுல எவ்வளவு பணம் செலுத்திருக்கிறாரு? 3 ரூபாய். முதல் அழைப்புல பாத்தீங்கன்னா எவ்வளவு பணம் ஒதுக்கீட்டுல எவ்வளவு செலுத்தல? 3 ரூபாய். முதல் அழைப்புல எவ்வளவு செலுத்தல? 3 ரூபாய். ஒரு பிழைப்புல பாத்தீங்கன்னா விண்ணப்பத்துல செலுத்திய தொகை மட்டும் இங்க போடுவீங்க. 2 ரூபாய் அவர் செலுத்தியிருக்கிறாரு. இங்க ஏன் 7 ரூபாய்ன்னு போட்டோம்? 7 ரூபாய் போட்டோம். இறுதி அழைப்பு அவருக்கு விடுக்கவே இல்லை. முதல் அழைப்பிலேயே அவர் பங்கை பறிமுதல் செஞ்சதுனால. சரியா? எடுத்துக்காட்டு 17. திவ்யா நிறுவனம் 10,000 பங்குகள் பங்கொன்று ரூபாய் 10 வீதம் 2 ரூபாய் முனைமத்துல வெளியிட்டிருக்கிறாங்க. 14,000 பங்குகள் விகித அளவு அடிப்படையில் ஒதுக்கீடு செய்தது. மிகுதியாக பெறப்பட்ட விண்ணப்ப தொகை ஒதுக்கீட்டு தொகையில் சரி கட்டப்படும். நிராகரிக்கல. பங்கொன்று ரூபாய் விண்ணப்பத்தின் பொழுது 2, ஒதுக்கீட்டுல 5 ரூபாய். எவ்வளவு முனைமம் சொன்னாங்க? 2 ரூபாய். அப்ப 3 + 2ன்னு எழுதி வச்சுக்கோ. இங்கே 2 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. 3 + 2ன்னு பிரிச்சுக்கோங்க. முதல் அழைப்புல 3 ரூபாய், 2வது அழைப்புல 2 ரூபாய் செலுத்தப்பட வேண்டும். விகாஸ் என்ற ஒரு பங்குதாரர் தன்னுடைய 300 பங்குகளை முதல் மற்றும் இறுதி அழைப்பு 2யுமே செலுத்த தவறிட்டாரு. சரியா? முதல் அழைப்புல 3 ரூபாய், 2வது அழைப்புல 2 ரூபாய் செலுத்த தவறிட்டாரு. அனைத்து பங்குகளும் ஒரு பிழைப்பு செய்யப்பட்டதா வச்சு 200 பங்குகள் பங்கொன்று ரூபாய் 9 வீதம் மறுவெளியீடு செய்யப்பட்டது. இந்த ஒரு கணக்கு பாத்தீங்கன்னாலே எல்லாம் வந்துடும். இதுலயே முனைமம் இருக்குது, விகித அளவு அடிப்படையும் இருக்குது, அதே மாதிரி ஒரு பிழைப்பு இருக்குது, மறுவெளியீடும் இருக்குது. எல்லாமே சேர்ந்து இது ஒரு கணக்கு இருக்கும். சரிங்களா? நீங்க பார்த்தாலே உங்களுக்கு இது எல்லாமே புரியும். நெக்ஸ்ட் 18 அதே மாதிரி முனைமத்தம் எல்லா டிரான்சாக்ஷனும் சேர்ந்து உங்களுக்கு இருக்கும்.
நெக்ஸ்ட் மொத்த தொகையில் ரொக்கத்திற்கு பங்குகள் வெளியிட்டார். பங்குகள் முகமதிப்பிலோ அல்லது முனைமத்திலோ வெளியிடப்பட்டு அதற்குரிய தொகையை ஒரு தவணையில் செலுத்த வேண்டியதிருந்தால் பகுதி பகுதியாக ஒதுக்கீட்டில் எவ்வளோ செலுத்துங்க, அதுக்கப்புறம் முதல் அழைப்பில் செலுத்துங்க, இரண்டாவது அழைப்பில் செலுத்துங்க, இறுதி அழைப்பில் செலுத்துங்க அப்படின்னும் வெளியிடலாம். மொத்தமாகவும் வெளியிடலாம் சொன்னோமா. மொத்தமாக வெளியிட்டால் அவர் மொத்தமாக உங்களுக்கு பணத்தை வாங்கும்போது வங்கி கணக்கு பற்று பங்கு விண்ணப்ப கணக்கு அப்படின்னு எழுதிடுவீங்க. அதை விண்ணப்ப கணக்கு பற்று பங்கு முதல்ல மொத்தமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க. எல்லாத்தையும் பிரித்து பிரித்து போட மாட்டீங்க. சரிங்களா. 19 பாரு. சாரா நிறுவனம் பங்குண்டு ரூபாய் 10 வீதம் 10,000 நேர்மை பங்குகளை விண்ணப்பத்தின் போது முழுவதாக செலுத்தும் வகையில் வெளியிடப்பட்டது. அப்ப முகமதிப்பில் வெளியிட்டால் எப்படி இருக்கும், முனைமத்தில் வெளியிட்டால் எப்படி இருக்கும்? மொத்தமா முகமதிப்புல வெளியிட்டீங்க அப்படின்னா வங்கி கணக்கு பற்று பங்கு விண்ணப்ப கணக்கு 10,000 × 10 ரூபாய், பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் 10,000 × 10 ரூபாய் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க. சரிங்களா. இதை வந்து உங்களுக்கு இப்படியும் போடலாம். வங்கி கணக்கு பற்று பங்கு முதல் கணக்கு இங்க வரவும் இந்த பற்றும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா வங்கி கணக்கு பற்று பங்கு முதல் கணக்கு 1,00,000 அப்படின்னு ஒரே என்ட்ரியா போடலாம். 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டீங்கன்னா இந்த ரெண்டையும் சேர்ந்து போட்டுருங்க. தனித்தனியா போட வேண்டாம். உங்களுக்கு கொடுக்கல இருந்தாலும் நான் சொன்னேன். நெக்ஸ்ட் முனைமத்துல இருந்துச்சுன்னா வங்கி கணக்கு பற்று பங்கு விண்ணப்ப கணக்கு ரூ. 2 முனைமம் சொல்லிட்டாங்களா, அதனால வங்கி கணக்குல 10,000 × 12 ரூபாய்ன்னு போட்டாச்சு. இங்க விண்ணப்ப கணக்கு பற்று முதலுக்கு ரூ. 10 டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, முனைமத்துக்கு ரூ. 2 டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ல அல்லது 3 மார்க் கொஸ்டின்ல வருமா, கரெக்டா நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து போன வருஷம் உங்களுக்கு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்குது. நெக்ஸ்ட் ரொக்கம் அல்லாத மறுபயனுக்காக பங்குகளை வெளியிடுறாங்க. ரொக்கம் வேண்டாம் எங்களுக்கு சொத்துக்களாக வெளியிடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சொத்துக்களா வாங்குறாங்க அப்படின்னீங்கன்னா நிலம் மற்றும் கட்டிடம் இயந்திரம் போன்ற நிலை சொத்துக்கள் வாங்கும்போது பங்குகளை ரொக்கத்திற்கு அல்லாத மறுபயனுக்காக வெளியிடலாம். அப்போ குறிப்பிட்ட சொத்து எந்த சொத்தோ அந்த விற்பனையாளருக்கு பங்குகளாக கொடுத்துருவாங்க. அதுக்கான என்ட்ரி தான் இது. எடுத்துக்காட்டு 20. ராஜன் நிறுவனம் 6,00,000 மதிப்புள்ள இயந்திரத்தை ஜெகன் நிறுவனத்திலிருந்து வாங்கியிருக்கிறாங்க. அது பங்குண்டு ரூபாய் 10 மதிப்புடைய முற்றிலும் செலுத்தப்பட்ட நேர்மை பங்குகளாக அவருக்கு செலுத்த வேண்டிய தொகையாக இருந்துச்சு. முகமதிப்பில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், முனைமத்துல இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும். 6,00,000 மதிப்புடைய இயந்திரத்தை வாங்கினதுனால 6,00,000 யார்கிட்ட இருந்து வாங்கினாங்க, ஜெகன் நிறுவனத்திடமிருந்து. அந்த இயந்திர கணக்கு பற்று ஜெகன் கணக்கு வரவு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். இந்த ஜெகனுக்கு திருப்பி பங்குகளாக கொடுத்துருக்காங்க. ஜெகன் கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்குன்னு போட்டு 6,00,000 மாத்திட்டாங்க. இதுவே முனைமத்துல வெளியிட்டு இருந்தாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் என்ட்ரில எந்த பிரச்சனையும் இல்லை, செகண்ட் என்ட்ரில மட்டும் முனைமம்ங்கிற வார்த்தை வரும். உங்களுக்கு 50 முகமதிப்புன்னு சொல்லிட்டாங்களா, 50%. அப்போ 10ல 50% எவ்வளவு, ரூ. 5 முனைமத்துல வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா. இதோட உங்களுக்கு இந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சுமா. 1 வேர்டு 2 மார்க் 3 மார்க். அதே மாதிரி பயிற்சி கணக்குகள் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு 20 பயிற்சி எடுத்துக்காட்டுகள் இருக்குது. இங்க பயிற்சி கணக்குகளும் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் சேர்ந்து உங்களுக்கு கடைசியில் வரும்போது தெளிவாக நிறுத்தி நிதானமாக போடுங்க. உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 20 பயிற்சி கணக்குகள் இருக்குது. இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ்மா.